ஏன்னா வந்து ஆர்சிஎம் பிசினஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் க்ரோயிங் லைக் எனிதிங். இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்ம பார்த்தா ഏറ്റവും அதிகம் growth கொடுக்கிற டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல வந்து நமக்கு நம்பர் 1 ஆர்சிஎம் பிசினஸ் சொல்லலாம். ஏன்னா இப்ப லாஸ்ட் நான் இப்போ பில்வாரா போய் வந்ததுக்கு அப்புறம் ஐ பர்சனலி மெட் வித் சௌரப் சப்ரா சார் அண்ட் வி ஹேட் அ டிஸ்கஷன் எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கஷன் பண்ணேன். அப்ப அந்த டிஸ்கஷன்ல சௌரப் சப்ரா சார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ் வந்து இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ഏറ്റവും அதிகம் growth கொடுக்கிற கம்பெனியா நம்ம மாறி இருக்காங்க. வி ஆர் த பிக்கஸ்ட் growth ஷோயிங் கம்பெனி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஸோ தட் இஸ் நாட் ஏ சிம்பிள் திங். ஏன்னா நமக்கு தெரியும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவல்ல க்ரோ ஆகுறாங்க. ஐ திங்க் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் பை 8%. 8% க்ரோ ஆகும்போது ஆர்சிஎம் பிசினஸ் வந்து 20%க்கு மேல growth இருக்கு. 20%. அப்படின்னா ஆர்சிஎம் 20%க்கு மேல growth காமிக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியாவில 8% growth காமிக்கிறாங்க. ஸோ வி ஆல் ஆர் அஹெட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு மேல வந்து நம்ம ஆர்சிஎமோட growth இருக்கு. பட் பாக்குற விஷயம் என்னன்னு கேட்டா, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுறாங்க, ஆர்சிஎம் பிசினஸ் அதுக்கு மேல க்ரோ ஆகுறாங்க. எனக்கு அந்த growth இருக்கா? தட் இஸ் த திங் வி நீட் டு திங்க். நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அதுதான். ஏன்னா அப்போ வந்து சிஸ்டத்துல பிரச்சனை இல்லை, பிசினஸ்லும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எந்த இடத்துல இருக்கு? எந்த இடத்துல வந்து நம்ம சேஞ்ச் கொண்டு வரணும்? மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த சேஞ்ச் கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம காமராஜ் சார், எமரால்ட் காமராஜ் சார் வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயம் நிறைய இப்ப நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி, இல்லைன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடியே நம்ம எடுத்துக்கோ. ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம பார்த்தா we don't have this type of platforms. நமக்கு வந்து ஜூம் மீட்டிங்ஸ் நமக்கு கிடையாது, பிசிக்கல் மீட்டிங்ஸ் மட்டும்தான். அப்படின்னா ஆர்சிஎம் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இப்போ கேரளாவில மீட்டிங் இருந்தா நீங்க கேரளாவில போய் அந்த லாங்குவேஜ் தான் நீங்க படிக்கணும். தமிழ்நாட்டுல வந்து இப்போ மந்த்லி வந்து ஒரு மீட்டிங் இல்லைன்னா 2 மீட்டிங், அந்த ஒரு மீட்டிங் கூட வந்து மேபி அது சென்னையில இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஈரோட்ல இருக்கலாம், இல்லைன்னா மதுரையில இருக்கலாம். இதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த மீட்டிங் நடக்கும். ஸோ நீங்க டிராவல் பண்ணி போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி தான் ஆர்சிஎம் பற்றி நீங்க படிக்கணும். இப்போ நீங்க வந்து உங்களோட வீட்டிலே உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணலாம், ஆர்சிஎம் பிசினஸ் பற்றி நீங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த ஜூம் மீட்டிங்னால நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து ஜூம் மீட்டிங் உங்களால அட்டென்ட் பண்ண முடியல, நீங்க பயங்கர பிஸியா இருக்கிறாங்க. யூ ஆர் பார்ட் டைமர் இன் ஆர்சிஎம் பிசினஸ். ஆர்சிஎம் ஒரு பார்ட் டைமரா இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஜூம் மீட்டிங்கோட வீடியோ நீங்க யூடியூப்ல உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க நினைச்சா என்ன பண்ணலாம், அந்த ஜூம் மீட்டிங் அந்த வீடியோ லிங்க் எடுத்து நீங்க படிச்சு நீங்க சக்சஸ் ஆக முடியும். இன்கேஸ் இந்த மீட்டிங் உங்களுக்கு வந்து தேவையில்லைன்னா கூட ஆர்சிஎமோட எக்கச்சக்கமான மீட்டிங் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ, லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல. சோ பாருங்க, நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவீங்க, சார் நீங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல வசதியா இருக்கீங்க, நான் எல்லாம் எவ்வளவு நடந்து போய் தான் நிறைய வாக்கிங் பண்ணி தான் நான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. எனக்கு வந்து உங்களை மாதிரி நல்ல பேக் கிடையாது, எனக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து நமக்கு வந்து காசு இருக்காது, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா நீங்க வந்து அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லலாம், சரியா நீங்க யூட்டிலைஸ் பண்ணல. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நீங்க சரி, இந்த ஃபெசிலிட்டி எனக்கு கிடைச்சிருந்தா நான் வந்து டாக்டர் ஆயிருப்போது நம்ம குழந்தைகிட்ட எப்போ சொல்றது. அதே மாதிரிதான் சொல்றீங்க, இப்ப நமக்கு கிடைக்கிற இந்த ஃபெசிலிட்டி வந்து நம்ம 5 வருஷம் முன்னாடி நம்ம கையில இல்ல. சோ யூஸ் திஸ் ஃபெசிலிட்டிஸ், கரெக்டா வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஆக்சுவலி நான் வந்து என்ன வந்து ஐ பிரைஸ் த லார்ட் தட் ஐ காட் எ பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த வேர்ல்ட். உலகத்துல வந்து யாருக்குமே கிடைக்காத லெவல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னோட மாமனார் எனக்கு கொடுத்திருக்காங்க. மை ஃபேவரட், மை லவபிள் ஜேபி சார். ஏன்னா அன்னைக்கு வந்து இந்த பிசினஸ் வந்து அவர் எனக்கு ஒப்படைக்கும் போது நான் வந்து இல்ல, நான் துபாயில தான் கண்டினியூ பண்ண போறேன், நான் ஐ எம் நாட் கமிங் பேக் டு இந்தியா, எனக்கு வந்து ஆர்சிஎம் பிசினஸ் வேண்டாம், ஒண்ணுமே வேணாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆல்மோஸ்ட் வந்து 6-7 இயர்ஸ் பிஃபோர் வந்து நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, இந்த இவ்வளவு பெருசா வந்து ஆர்சிஎம் வளரல. சோ அதனால வந்து எனக்கு தெரியாது. சோ அன்னைக்கு வந்து நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வர மாட்டேன், எனக்கு வேண்டாம் இந்த ஆர்சிஎம், எனக்கு டைரக்ட் செல்லிங் பிடிக்காது, இல்லை நான் எம்எல்எம் வந்து நான் பண்ண மாட்டேன்னு எல்லாம் சொல்லி நான் அன்னைக்கு துபாயில இருந்திருந்தா இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நாளைக்கு வந்து என்ன உலகம் தெரிய போற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நாளைக்கு நான் கண்டிப்பா நான் வந்து வித் ப்ரௌட் ஐ ஆம் டெல்லிங் தட் எஸ் there will be one day when the world will recognize me. yes, RCM businessல ரஞ்சித்னு சொன்னா உலகத்துல ஆளுங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து பிளானிங் நம்ம கம்பெனி பண்ணி வச்சிருக்காங்க. we have a plan like this. அந்த அளவுக்கு பிளானிங் நம்ம கம்பெனியில் இருக்கு. அண்ட் they are going to work out for that. அதுக்காக வந்து நிறைய வேலை செய்யிட்டு இருக்கிறாங்க. பட் we are not
நமக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட அந்த எவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இப்போ நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ நான் சொல்ற விஷயம், சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இஃப் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு நான் வந்து வேணா சொல்லியிருந்தா டெஃபினெட்லி வந்து இந்த ஒரு புண்ணியத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்காது, கிடைச்சிருக்க மாட்டேன். நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து இந்த பிசினஸை பற்றி நம்ம வந்து ஆளுங்க கிட்ட சொல்லும் போது நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. தட் இஸ் a பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு இந்த பிசினஸை பற்றி தெரியாதுன்னு சொன்னா, இப்ப நான் சொல்றது, நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு. எனக்கு வந்து எத்தனை ஆளுங்க கிட்ட வேணாலும் இந்த பிசினஸை பற்றி பேசலாம், எத்தனை ஆளுங்களை வேணாலும் ஜாயின் பண்ண வைக்க முடியும், எத்தனை பெரிய டீம் வேணாலும் நீங்க கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடுல பார்த்தா ഏറ്റവും பெரிய டீம் ரஞ்சித்தோட டீம். ஆனா ஆஃப்டர் 10 இயர்ஸ் நீங்க பாருங்க, தமிழ்நாடுல வந்து ஒரு 100 ரஞ்சித்து வரும். 100 ரஞ்சித்தோட டீம் தமிழ்நாட்டிலே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு கேட்டா, டுடே நோபடி நோஸ் அபவுட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தமிழ்நாட்டுல இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில இருந்தாலும் வந்து ஓன்லி 2% ஆளுங்க தான் இப்பவும் ஆர்சிஎம்குள்ள இருக்கிறாங்க. ஸோ பாக்கி 98%, 98% ஆளுங்க வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். நீங்க நினைச்ச இன்கத்துக்கு நீங்க ரீச் ஆக முடியும். அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் டுமாரோ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாட் பி தேர். நாளைக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஏன்னா நீங்க வேலை செய்யாத டைம்ல, அப்படின்னா நாம எல்லாரும் கரெக்டா வேலை செய்யாத டைம்ல நிறைய ஆர்சிஎம் பிசினஸை பற்றி புரிஞ்சு வேலை செய்யற ஆயிரக்கணக்கின் மக்கள் வேற இருக்கு. அவரு வந்து நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணணும். ஸோ பிஃபோர் கிராபிங் அதர்ஸ், வேற ஆள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து வித்தவுட் நீங்க வந்து டைம் வந்து கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், நெவர் எவர் வேஸ்ட் யுவர் டைம். நீங்க ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஜூம் மீட்டிங், யூடியூப் மீட்டிங் எல்லாம் பற்றி நான் சொன்னேன். ஆக்சுவலி வந்து ஜூம் மீட்டிங், யூடியூப் மீட்டிங் எல்லாம் இருந்தா நமக்கு நாலேஜ் மட்டும் தான் கிடைக்கும். பட் அப்ளைட் நாலேஜ் கிவ்ஸ் யூ ரிசல்ட். அப்ளைட் நாலேஜ் கிவ்ஸ் யூ ரிசல்ட். நீங்க வந்து நிறைய நாலேஜ் எடுத்து இஃப் யூ ஆர் நாட் அப்ளைங் இட் இஸ் ஈக்குவல் டு நாட் நோயிங். வித்தவுட் அப்ளைங், நம்ம வந்து விஷயங்க படிச்சதுக்கு அப்புறம் பண்ணாம இருந்தா நான் படிக்காத மாதிரி தான் ரிசல்ட். we are not going to get anything. So apply the things. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்தை பற்றி நமக்கு தெரியும். இந்த சிஸ்டத்தை பற்றி பாருங்க, எனக்கு இந்த சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்ச அந்த விஷயம் வந்து 10 பேர்கிட்ட நான் சொல்லி கொடுக்காம என்னால சக்சஸ் ஆக முடியாது. that is the specialty of the system. எனக்கு வந்து இந்த சிஸ்டம் பிடிச்சிருக்கு, நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, எஸ் எல்லாமே சரிதான். ஆனா அந்த விஷயம் வந்து ப்ரௌடா நான் 10 பேர்கிட்ட போய் பேசினா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துல வந்து நமக்கு ஜெயிக்க முடியும். இஃப் ஐ வாண்ட் டு அச்சீவ் அலோன், ஐ கான்ட் பிகம் a successful person in this industry or the system. ஆர்சிஎம் பிசினஸ்ல நான் மட்டும் தனியா ஜெயிக்கணும்னு நினைச்சா இந்த சிஸ்டத்துல வந்து நம்மளால ஜெயிக்க முடியாது. என் கூட இருக்கிற 10 பேரை நம்ம ஜெயிக்க வைக்கும் போதுதான் எனக்கு ஜெயிக்க முடியும். தட் இஸ் த ரியல் சக்சஸ். சரியான சக்சஸ் சொன்னா அதுதான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டா, we are not applying the things. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணாம இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் we are not utilizing. இப்போ ஒரு 20% ஆகுது. இப்ப நம்ம பண்ற வேலையில இருந்து 20% எஃபர்ட் எக்ஸ்ட்ரா நீங்க போட்டா அதுல இருந்து உங்களுக்கு 80% ரிசல்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 20% நீங்க 100% நீங்க வந்து எஃபர்ட் போடுங்க நான் சொல்லல. இப்ப நீங்க பண்ற விஷயத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கிற ஆளாவது 20% ஆர்சிஎம் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து 50% ஆர்சிஎம் பண்ற ஆளா இருந்தா நீங்க வந்து 70% ஆர்சிஎம் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா 20% ஐ எம் ஆஸ்கிங் யூ. அந்த 20% நீங்க எஃபர்ட் நீங்க போட்டா டெஃபினெட்லி ஐ கேன் கிவ் யூ வில் கெட் 80% ஆஃப் த ரிசல்ட். 80% உங்களோட growth உங்களுக்கு வரும். அது நாட் உங்களோட பிசிக்கல்ல, உங்களோட மைண்ட்ல, உங்களோட பிசினஸ்ல, உங்களோட பிவில, உங்களோட இன்கத்துல எல்லா சைட்லும் வந்து உங்களுக்கு வந்து அந்த 80% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அண்ட் தட் 80% இஸ் எ பிக் திங். அது பெரிய விஷயம். ஒரு நபரோட ஆரோக்கியத்துல 80% growth வந்திருக்குன்னு சொன்னா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவரோட லைஃப் சேஞ்ச் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு நபரோட இன்கத்துல வந்து 80% growth வந்ததுன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை எத்தனை விஷயங்கள்ல வந்து அவருக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி அவருக்கு யூஸ்ஃபுல், அது வந்து அவருக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த 20% growth உங்களோட லைஃப்ல நீங்க கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து இந்த பிசினஸ் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அண்ட் ஹவு வி கேன் டேக் தட் 20%, அந்த 20% எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? பிளான் யுவர் திங்ஸ் ப்ரையர். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்து நீங்க என்ன பண்ண போறேங்கிறது நீங்க பிளான் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து இப்ப இந்த கூட்டத்துல இருக்கிற ஆளா இருந்தாலும், தமிழ்நாட்டுல இருக்கிற நம்ம டோட்டல் ஆர்சிஎம் மெம்பர்ஸ் நம்ம எடுத்தாலும் அதுல வந்து சாரி அதுல நீங்க பார்த்தா பிளானிங் இருக்கிற ஆளுங்க வந்து கம்மியா தான் இருக்கும். People those who have the plan what we are going to do will be very 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 less.
இன்னைக்கு வந்து இந்த சிஸ்டத்துல ஜெயிக்காததுக்கு மெயின் ரீசன் அதான், நமக்கு வந்து கரெக்டான பிளானிங் இல்லை. அப்படின்னா பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் டே. நீங்க வந்து நாளைக்கு நீங்க இந்த பிசினஸ்ல நீங்க என்ன பண்ண போறீங்கிறது நீங்க இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணா யூஆர் 20% இஸ் ஓவர். நிறைய ஆளுங்க வந்து காலையில எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும்னு. அப்படி நீங்க யோசிச்சா வந்து அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். If you are planning by today that what I am going to do for tomorrow, automatically you will be successful. ஒரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து நம்ம ஆசியம் சிஸ்டத்துல இருக்கிற நிறைய ஆளுங்க நம்ம கூட இருக்கு. இந்த கூட இருக்கிற ஆளுங்கள்ல வந்து ஒரு நாள் நமக்கு ஒழுங்கா நம்ம வேலை செய்தா, நம்ம வந்து நம்ம வந்து ஒரு ஹோம் மீட்டிங் கொடுத்துட்டா, இல்ல நான் வந்து ஒரு பிளான் பிரசன்டேஷன் கொடுத்துட்டேன், இல்ல ஒரு நபர்கிட்ட போய் நம்ம வந்து 1-to-1 நம்ம பேசிட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி வி வில் ஃபீல் டிலைட்டட். நமக்கு வந்து அன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கும் உள்ளில. ஆமா, இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஏதாவது நான் பண்ணிருக்காங்க, ஐ ஹாவ் அச்சீவ்டு சம்திங், ஏதோ நான் அச்சீவ் பண்ணிருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம ஒவ்வொரு ஆளுகளுக்கும் ஆட்டோமேட்டிக்கலி வரும் அன்னைக்கு நம்ம அது பண்ண அந்த நாள். ஸோ ஜஸ்ட் இமேஜின், நீங்க இதே வேலை வந்து ஒரு 1 வீக் கண்டினியூஸா பண்ணா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும், எவ்வளவு கெட் டிலைட்டட், எவ்வளவு வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வரும், எவ்வளவு வந்து உங்களோட பிவி இன்க்ரீஸ் ஆகும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் நீங்க பண்ண சேம் வேலை நீங்க வந்து பிளான் பண்ணி நீங்க கொடுத்த அந்த விஷயம் நீங்க ஒரு 1 வீக் கண்டினியூஸ்லி பண்ணா வாட் யூ ஆர் கோயிங் டு கெட். ஜஸ்ட் இமேஜின். ஒரு நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, தென் யூ கண்டினியூ ஃபார் 1 வீக். ஒரு வீக் நீங்க கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் தென் யூ கேன் பிளான் ஃபார் 1 மந்த். ஒரு மாதம் நீங்க இதே மாதிரி நீங்க பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. தென் யூ ஜஸ்ட் ரியலைஸ், இதே வேலை நீங்க 1 இயர் நீங்க கண்டினியூஸ்லி பண்ணா யூ வில் பிகம் an emerald achiever இந்த பிசினஸ்ல வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க, கேரளாவில எல்லாம் 9 மாதத்துல வந்து ஆளுங்க எமரால்டு பின்னுக்கு போறாங்க. 9 months people are becoming an emerald achiever in Kerala. அந்த அளவுக்கு வந்து கேரளாவில பிசினஸ் இன் growth வந்திருக்கு. and that means it is possible. இது நடக்கிற விஷயம் தான். 9 மாதம் நீங்க ஒழுங்கா ஆர்சிஎம் பிசினஸ் பற்றி புரிஞ்சு 10 பேர்கிட்ட நீங்க பேசுறதுக்கு நீங்க தயாரானா 9 months you can become an emerald only by creating diamond clubbers. 5000 PV டைமண்ட் கிளப்பர்ஸ் நீங்க வந்து எல்லா மாதமும் நீங்க டூப்ளிகேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் பிகம் an emerald achiever within 9 months. 9 மாதத்துல உங்களால எமரால்டு பின்னுக்கு போக முடியும். எமரால்டோட எவ்வளவு இன்கம் இருக்குன்னு நம்ம காமரா சார் கிட்ட கேளுங்க, அவர் சொல்லி தரும் உங்களுக்கு எமரால்டுக்கு வந்து எவ்வளவு இன்கம் கிடைக்குது. you are going to get more than 1 lakh rupees per month. இந்த பிசினஸ்ல வந்து நீங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து மினிமம் 1 லட்சம் ரூபாய்க்கு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நீங்க வந்து இந்த சிஸ்டத்துல வந்து நீங்க வேஸ்ட் பண்றாங்க. பிகாஸ் இவ்வளவு வசதி, இவ்வளவு சிம்பிளா நமக்கு இன்கம் 1 லட்சம் ரூபாய் 1 லேக் ருபீஸ்க்கு மேலே இன்கம் கிடைக்கிற வேற ஏதாவது ஒரு சிஸ்டம் நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்க டாக்டர் ஆனாலும், என்ஜினியர் ஆனாலும், நீங்க வந்து வக்கீல் ஆனாலும், நீங்க எந்த ப்ரொஃபஷன், டீச்சர் ஆனாலும், லெக்சரர் ஆனாலும், whoever it is, நீங்க எந்த ப்ரொஃபஷன்ல நீங்க போனாலும் வந்து 1 லேக் ருபீஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் கிடைக்கணும்னா அதுக்காக நீங்க எவ்வளவு வேலை செய்யணும், அதுக்காக நீங்க எவ்வளவு பிளான் பண்ணணும், அதுக்காக வந்து எத்தனை காசு நீங்க செலவு பண்ணணும் படிக்கிறதுக்காக எல்லாம். பட் இன் திஸ் பிசினஸ் வித்தவுட் எனி திஸ் ஒன், நீங்க இன்வெஸ்ட் பண்றது காசு செலவு இல்லை, இன்வெஸ்ட் பண்றது உங்களோட டைம் மட்டும்தான். குவாலிட்டி டைம் யூ ஆர் இன்வெஸ்டிங். அது மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா யூ ஆர் கெட்டிங் த இம்மென்ஸ் இன்கம். பெரிய இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சோ நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், நான் இன்னைக்கு ஒரு நாள் பண்ணா இதே வேலை வந்து எனக்கு வந்து சந்தோஷம் கிடைச்ச ஒரு நான் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்திருக்காங்க. யோசிச்சு இந்த விஷயம் வந்து 1 இயர் கண்டினியூஸ்லி நான் பண்ணா எனக்கு வந்து எவ்வளவு இன்கம் வரும், எனக்கு வந்து எந்த லெவலுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் வருங்கிற விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். தென் ஓன்லி யுவர் டயர் வில் ரொட்டேட். அப்பதான் உங்களோட வண்டி ஓடும். அது வரைக்கும் அந்த ஒரு யோசனை நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு வந்து என்ன ஆகாது, நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங் கிடைக்காது. இன்ஜென்ஷன் நம்ம கார் ஸ்டார்ட் ஆகணும்ல, அந்த ஸ்டார்டிங் சொன்ன அந்த இக்னேஷன் சொன்னா இந்த அந்த தாட் ப்ராசஸ் தான். எஸ், ஐ ஆம் கோயிங் டு கெட் சம்திங் ஃப்ரம் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல இருந்து எனக்கு இது கிடைக்க போறேங்கிற அந்த தாட் ப்ராசஸ் தான் நம்ம இக்னேஷன், நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டோன்ட் நெவர் எவர் வேஸ்ட் யுவர் டைம். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க யோசிக்க, நீங்க வந்து 1 இயர் நீங்க கண்டினியூ பண்ற டைம்ல நீங்க இதே விஷயம் நீங்க குவாலிட்டி டைம் நீங்க ஆர்சிஎம் சிஸ்டத்துல கொடுக்கும்போது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம், நான் பண்ற இதே விஷயம் வந்து என்னோட டீம்ல இருக்கிற 10 பேர் பண்ண என்னோட இன்கம் லெவல் எவ்வளவு வரும், ஆர்சிஎம் பிசினஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து எனக்கு க்ரோ பண்ண முடியும், என்னோட ரெக்கக்னேஷன் வந்து எந்த லெவல்ல வரும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வாட் ஐ ஆம் டூயிங், நான் பண்ற சேம் வேலை வந்து என்னோட டீம்ல இருக்கிற 10 பேரை நான் பண்ண வச்சா நான் எமரால்ட் ஆகும் போது, என்னோட டீம்ல 10 பேரை நான் எமரால்ட் ஆக்கும் போது என்னோட பின் லெவல் எந்த லெவலுக்கு வரும்னு நீங்க யோசிச்சு பாருங்க.
திஸ் இஸ் த ஃபியூவல். இதுதான் நம்ம அடிக்கிற வண்டியில அடிக்கிற பெட்ரோல், நம்ம டீசல், நம்ம கேஸ், எல்பிஜி, இதெல்லாம் வந்து என்ன நமக்கு வந்து இதுக்கு அந்த ஃபியூவல் தான் இது. இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நமக்கு வரணும். பட் ஆனா நம்ம என்ன யோசிக்கிறாங்க, ஐயோ ஆர்சிஎம்ல இருந்து ஒண்ணுமே கிடைக்காது, 10 வருஷமா ஆர்சிஎம்குள்ள இருக்காங்க, இல்ல 5 வருஷமா ஆர்சிஎம்குள்ள இருக்கு, எனக்கு வந்து 5000 ரூபாய் தான் கிடைக்குது. இப்போ லாஸ்ட் நான் நம்ம கவிதா மேடத்தோட ஷாப்பில் வந்து ஒரு பியூசியில வண்டர்வல் கியூக்கில நான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தேன் லாஸ்ட் ஒரு 10 days பிஃபோர். இப்போ அந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் சொன்ன விஷயம் தான், எங்கிட்ட ஒரு லீடர்னு சொல்ல முடியாது, ஆர்சிஎம்ல ஒரு சீனியரான ஒரு அசோசியேட் பேயர், அவர்கிட்ட நான் வந்து போன்ல பேசும்போது எங்கிட்ட சொன்னேன், சார் வந்து ஆர்சிஎம்ல இருந்து காசு ஒன்றும் கிடைக்க மாட்டேன் சார், ஆர்சிஎம்ல வந்து நான் ஆர்சிஎம்ல ஜெயிக்கிறதுக்கு பயங்கர கஷ்டம், நான் வந்து ஆர்சிஎம்ல வந்து காசு கிடைக்க மாட்டேன் சொன்னேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா, சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், ஐ அக்ரி வித் யூ. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எந்த பின் லெவல்ல இருந்துட்டு அப்படின்னா ஏ லெகிலும் பி லெகிலும் வந்து எவ்வளவு பிவி ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்சிஎம் பிசினஸ்ல இருந்து உங்களுக்கு காசு கிடைக்கலன்னு சொல்லுங்க. ஹவு மச் இஸ் யுவர் பிசினஸ் இன் யுவர் ஏ லெக் ஒரு பி லெக், அது மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப கரெக்டா நீங்க வந்து ஸ்டார் அச்சீவரா இருந்தா நீங்க சொல்லுங்க, உங்களோட வந்து உங்களுக்கு எவ்வளவு, உங்களோட ஏலகில எவ்வளவு பிவி இருக்கு, பிலகில எவ்வளவு பிவி இருக்கு. இல்லைன்னா நீங்க வந்து ராயல்டி அச்சீவரா இருந்தா உங்களோட ஏலகில எவ்வளவு பிவி இருக்கு, பிலகில எவ்வளவு பிவி இருக்கு, நீங்க சொல்லுங்க. நீ அந்த பிவி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காசு கிடைக்கலன்னு நீங்க சொன்னா இன்னைக்கு வந்து என்னோட பின்னு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இஃப் யூ ஹவ் ஜெனரேட்டட் தட் பிவி, அந்த வால்யூம் வந்து நீங்க பர்ச்சேஸ் வால்யூம் நீங்க உங்களோட டீம்ல ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்சிஎம் பிசினஸ் உங்களுக்கு காசு கொடுக்கலன்னா இன்னைக்கு வந்து என்னோட ரூபி பின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப அவரு சார் வந்து அதுல பிவி ஒன்றும் இல்லை சார், ஏலகிலும் பிவியில, பிலகிலும் பிவியில, சீலகிலும் பிவியில, டீலகிலும் பிவியில, லெக்கும் இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, ஆர்சிஎம்ல இருந்து காசு கிடைக்கல. So this is the thing happening. இதுதான் அப்படின்னா ஆர்சிஎம் சிஸ்டம் as per the plan if you are work, அந்த வால்யூம் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் இம்மென்ஸ் ரிச். நீங்க நினைக்கிறது விட அளவுக்கு உங்களுக்கு வந்து காசும் கிடைக்கும், ரெக்கக்னிஷனும் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சார். பட் ஆஸ் பர் த பிளான் யூ நீட் டு ஒர்க். இன்னைக்கு வந்து நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற கூட்டம் இருந்தாலும் உங்க டீம்ல இருக்கிற ஆளா இருந்தாலும் எத்தனை பேர் வந்து ஆர்சிஎம்ல பிளான் பிரசன்டேஷன் பண்றாங்க? ஹவு மெனி பிளான் பிரசன்டேஷன் யூ ஹேவ் டன் இன் லாஸ்ட் 1 week? லாஸ்ட் ஒரு வீக்ல வந்து இப்ப இருக்கிற கூட்டத்துல நீங்களே உங்ககிட்டே நீங்க கேட்டு பாருங்க, எத்தனை பிளான் பிரசன்டேஷன் நம்ம பண்ணிருக்கு. இஃப் யூ ஹேவ் நாட் டன், ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் எனிதிங். அந்த பிளான் பிரசன் நீங்க ஆளுங்களுக்கு பிளான் பிரசன்டேஷன் சொல்லி கொடுக்கலன்னா எப்படி வந்து சார் உங்க டீம்ல வந்து ஆளுங்க ஜாயின் ஆகுவீங்க, எப்படி வந்து உங்களோட இன்கம் ஜெனரேட் ஆகும்? சோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல் வி நீட் டு டு, இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் படிச்ச ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுக்குற இந்த விஷயம் நம்ம பண்ணா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கலி வந்து நமக்கு பிசினஸ் வரும். நீங்க ஒரு லீடர், நீங்க வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ற ஒரு ஆளு நீங்க எடுத்து பாருங்க, டைமண்ட் சுரேந்திர வட் சார், அதுக்கு கீழே வந்து நம்ம கோபகுமார் சார், அதுக்கு கீழே வந்து நம்ம சிஆர்என் மூர்த்தி சார், அதுக்கு கீழே வந்து நம்ம சுஜித்குமார் சார், சுஜித்குமாருக்கு கீழே வந்து நான் இருக்காங்க, எனக்கு கீழே வந்து காமராஜ் சார் இருக்காங்க, காமராஜ் சாரோட கீழே வந்து நம்ம அஸ்கர் சார் இருக்காங்க. எல்லாரும் நான் எமரால்ட் அச்சீவர்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன், எமரால்ட் அண்ட் நெபோதா மட்டும் தான் சொல்றேன். இவ்வளவு அச்சீவர்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. இதுல வந்து எல்லா ஆளுகளுக்கும் வந்து ஒரு ஏ லெக் இருக்கும், அப்படின்னு ஒரு பவர் லெக் இருக்கும், அதே மாதிரி ஒரு பி லெக் இருக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சைடு நமக்கு எல்லாருக்கும் இருக்கும். எப்போ நம்ம பார்க்கும்போது ഏറ്റവും അധികം ബിസിനസ് ജനറേറ്റ് പண்ற இடத்துல நம்ம பார்த்தா ഏറ്റവും അധികം லீடர்ஸ் இருக்கும். புரியுதா சார்? அப்படின்னா வெரி சிம்பிளான விஷயம், நமக்கு எப்பவும் அதிகம் நம்ம பாக்குறது அப்படின்னா ഏറ്റവും அதிகம் பிசினஸ் எந்த லெக்ல வருதோ அந்த லெக் நீங்க பார்த்தா அந்த லெக்ல தான் ഏറ്റവും அதிகம் லீடர்ஸ் இருக்கிறாங்க. பிவி கம்மியா வர்ற இடத்துல வந்து நமக்கு என்ன இல்லை, நமக்கு வந்து நீங்க கவுண்ட் பண்ணா கூட கரெக்டான லீடர்ஸ் நம்ம அந்த டீம்ல இருக்காது. மேபி வந்து நிறைய பர்ச்சேசஸ் இருக்கும், ஃபாலோவர்ஸ் இருக்கும், நம்ம பிரைஸ் பண்ற ஆளுங்க இருக்கும், ஆனா கரெக்டா வேலை செய்ய அப்படின்னு ஒரு டீம் ஜெனரேட் பண்ணி அந்த டீமை வச்சு கரெக்டா வந்து வேலை செய்யற ஒரு டீம் லீடர் வந்து அந்த டீம்ல வந்து எப்பவும் கம்மியா தான் இருக்கும். ஸோ வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி? இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஜெயிக்கணும்னா அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம், we should have leaders in our team. நம்ம டீம்ல வந்து நமக்கு லீடர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்.
அதுக்காக என்ன பண்ணோம், நம்ம வந்து நான் ஒரு கரெக்டான லீடரா இருந்தா, எனக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி கரெக்டா ஒரு கான்பிடன்ஸ் இருந்தா, 10 பேர்கிட்ட வந்து பாசிட்டிவா ஆர்சிஎஃப் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் எனக்கு ஒரு லீடரை வந்து கிரியேட் பண்ண முடியும். when I created one leader, she will create another leaders. இப்போ எல்லா ஆளுங்களுக்கும் வந்து பவர் சைடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எல்லா லீடர்ஸையும் வந்து ஒரே ஒரு நபர் கிரியேட் பண்ணது கிடையாது. when we create one leader, automatically that leader will create others. அந்த லீடர் வந்து நிறைய புது ஆளுங்களை கிரியேட் பண்ணுவீங்க. சோ அந்த ஒரு நாலேஜபிளான சரியான பிசினஸ் பண்ண ஆஸ் பர் எத்திக்கல் பிசினஸ் பண்ற ஒரு லீடரை நம்ம கிரியேட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி அவர் 50% ஆஃப் த ஜாப் இஸ் பினிஷ்ட். 50% வேலை அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம பண்ற விஷயம் என்னன்னு கேட்டா, we are not creating a leader in our team. எப்பவும் வந்து நாம் போனாதான் பிசினஸ் நடக்கும்னு நினைச்சா, எஸ் நாம் எந்த அளவுக்கு நாம் வந்து எஃபர்ட் போடுற அந்த காலம் நமக்கு பிசினஸ் வரும். ஆனா நம்ம டீம்ல வந்து கரெக்டான லீடர்ஸ் இல்லைன்னா எனக்கு எல்லா காலமும் வந்து என்னால வந்து ஓட முடியாது. இப்போ வந்து என்னோட மாமனார் ஜேபி சார் ஏன் வந்து என்ன இந்த பிசினஸ்ல ஒப்படைச்சாங்க, ஏன் வந்து என்ன பிசினஸ் கொண்டு வந்தாங்க? பிகாஸ் ஹீ நோஸ் தட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து இந்த பிசினஸ் அவரால் பண்ண முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஏஜ்டு, அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து நிறைய வேற விஷயங்கள் இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம், இப்போ என்ன இந்த பிசினஸ் கொண்டு வந்தா நெக்ஸ்ட் 10 வருஷத்துல வந்து மேபி ஐ வில் டெவலப். இந்த 10 வருஷம் நான் இது படிச்சு இந்த பிசினஸ்ல வந்து 100% டெவலப் பண்ற மாதிரி எனக்கு வந்து இந்த 10 வருஷம் கேப்ல எனக்கு என்னால இந்த பிசினஸ் கொண்டு போக முடியுங்கிற தாட் ப்ராசஸ் தான் அவர் என்ன இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்தேன். பட் ஐ பிக்ட் அப் இன் நெக்ஸ்ட் 1 இயர்ல வந்து நான் பிக்கப் ஆயிட்டேன். அது வந்து எனக்கு இந்த பிசினஸ் புரிஞ்சு நான் வந்து அந்த அளவுக்கு இந்த பிசினஸ் ஆர்சிஎம் பிசினஸ் நேசிச்சதுனால நான் சக்சஸ் ஆயிட்டேன். பட் அவர் என்ன நினைச்சிருக்கேன்னா, எஸ் நாளைக்கு வந்து இந்த பிசினஸ் நான் கொண்டு போகணும்னா இப்பவே அவர் கொண்டு வரணும். இன்னைக்கு அவரால் பண்ண முடியும். பட் அப்ப கூட அவர் என்ன பண்ண, அவர் வந்து என்ன ஒப்பிடிச்ச இந்த பிசினஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நமக்கு நம்மளோட நெக்ஸ்ட் நம்ம டீம்ல வந்து நம்ம லீடர்ஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு பிசினஸ் வந்து கண்டினியூஸ்லி வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதர்வைஸ் நாளைக்கு என்னோட எனர்ஜி லெவல் கம்மி ஆகும் போது, பிகாஸ் we all are human beings, நாளை எல்லா நாளும் வந்து நமக்கு இந்த எனர்ஜி இருக்காது. ஒரு நாள் வந்து நம்ம எல்லா ஆளுங்களும் வந்து நம்மளோட எனர்ஜி நமக்கு கம்மியாகும். இன்னைக்கு நம்ம பண்ற வேலை வந்து நாளைக்கு நம்மளால பண்ண முடியாது. இஃப் அவர் மைண்ட் ஒர்க்ஸ் தென் ஆல்சோ அவர் பாடி வில் நாட் ஒர்க். நான் நினைக்கிற இடத்துக்கு வந்து என்னோட பாடி மூவ் ஆக மாட்டேன். அந்த ஒரு காலகட்டம் நம்ம எல்லா ஆளுங்களுக்கும் வரும், வேற வழியே இல்லை. இது உலகத்தோட பாலிசி அதுதான். சோ அந்த காலகட்டத்துல நம்ம பிசினஸ் அப்பவும் வந்து கம்மி ஆகாத பிசினஸ் ரன் ஆகணும்னா நம்ம டீம்ல வந்து நம்ம விட உஷாரான ஆளுங்க நம்ம லீடர்ஸ் அந்த டீம்ல வரணும். when we have a power side means we got that type of leaders in that team. நமக்கு ஒரு பவர் சைடு இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி ஆளுங்க நம்ம டீமுக்குள்ள இருக்குன்னு தான் அர்த்தம். சோ இந்த ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கு இருந்து நம்ம கரெக்டா நம்ம வேலை செய்தா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல வந்து 100% நமக்கு சக்சஸ் ஆக முடியும். ஸோ never ever waste your time. நீங்க வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் நம்ம பில்வார போன டைம்ல வந்து டிசி சார் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐ எம் கமிங் டு தட். அந்த விஷயத்துக்கு தான் வர போறாங்க. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல நீங்க எத்தனை கிடைச்ச டைம்ல வந்து எத்தனை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க, சரி எத்தனை டைம் நீங்க வேஸ்ட் பண்ணிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. பிகாஸ் வேஸ்டட் டைம் வி கேனாட் கேரி ஃபார்வர்டு. நமக்கு வந்து கேரி ஃபார்வர்டா கிடைக்க மாட்டேன். நமக்கு போன டைம் வந்து நமக்கு போச்சு, நம்ம கையில நமக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு திரும்பி போய் அந்த டைம் மட்டும் நமக்கு எடுக்க முடியாது. காசு போனா நமக்கு என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து எகைன் ரிவைவ் பண்ண முடியும். நீங்க இந்த வருஷம் வந்து இல்லைன்னா லாஸ்ட் 5 வருஷத்துல ஆர்சிஎம்ல உங்களால அச்சீவ்மெண்ட்டுக்கு வர முடியலன்னா கூட பிரச்சனையே இல்லை. forget about the last 5 years. 5 வருஷம் நீங்க வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துக்குள்ள இருந்து ஆனா வந்து உங்களுக்கால சக்சஸ் ஆக முடியல. that is not at all an issue. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சக்சஸ் இந்த வரப்போற 5 மாதத்துல உங்களால கிரியேட் பண்ண முடியும். யூ கேன் ரிவைவ் தட். உங்களால ரிவைவ் பண்ண முடியும். ஆனா டைம், இஃப் யூ வேஸ்டட் யுவர் டைம், சமயம் போனா அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் நம்மளால எடுக்க முடியாது. நீங்க அடுத்த வருஷம் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும், உங்களோட மைண்ட் கண்டிஷன் எப்படி இருக்கும், உங்களோட ஃபேமிலியில என்னென்ன பிரச்சனை வர போறாங்க, யூ கேனாட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத விஷயம். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளால பண்ண முடியுற விஷயம். இப்போ நமக்கு பண்ண முடியுற விஷயங்கள் நம்மளால இப்ப நம்ம பண்ணணும். யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க பண்ற அதே விஷயம் நீங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணா வாட் யூ ஆர் கோயிங் டு கெட். இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணா அதுக்கப்புறம் உங்களால ஒரு எமரால்ட் பின்னுக்கு போக முடியுமா, ஒரு ரூபி பின்னுக்கு அச்சீவ் பண்ண முடியுமா? முடியும்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எஸ்
by this work also I can become a big achievement, achiever in RCM, then you continue. பட் உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி, ஏன்னா லாஸ்ட் 1 இயர்ல பண்ண வேலையில வந்து எனக்கு எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்காங்க, எத்தனை டிவி நான் டெவலப் பண்ணிருக்கேங்க, அதை யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு நீங்க வரப்போற ஒவ்வொரு செகண்டும் வந்து சரியான லெவல்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. பிகாஸ் த விஷன் ஆஃப் RCM இஸ் பிகர். பெரிய ஒரு விஷனோட தான் டிசி சார் வந்து இப்ப RCM பண்றாங்க. இட் இஸ் நாட் லைக் அப்போ நம்ம கோபகுமார் சார் எல்லாம் வரும்போது சொல்ற விஷயம் தான், நமக்கு வந்து 500 இயர்ஸோட பிளானிங் இருக்காங்க. 500 இயர்ஸோட பிளானிங் இருக்கு சொல்லுவீங்க, ஆனா 500 இயர்ஸோட பிளான் என்னங்கிறது இப்பதான் சொல்றேன். ரைட் நோ கம்பெனி டிசி சப்ரா சார் இஸ் டெல்லிங் தட் வாட் இஸ் அவர் 500 இயர்ஸ் பிளான். வாட் இஸ் அவர் பிளான்? என்ன நம்ம பிளான் എന്താണ്? எத்தனை ஆளுங்களுக்கு தெரியும்? To give health awareness to all over India through RCM. RCM பிசினஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலாகட்டும், பட்டணத்துல, நம்ம அது சிட்டிஸ்ல ஆகட்டும், இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற ஆளுங்களுக்கும் வந்து ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும், ஹெல்த் கொடுக்கணும் த்ரூ RCM. திஸ் இஸ் த விஷன், திஸ் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் RCM பிசினஸ். இப்ப இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்தியாவில வந்து நம்ம ஒவ்வொரு வீடு நம்ம எடுத்தா அந்த வீட்டுல வந்து டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இருக்கு, கேன்சர் பேஷன்ஸ் இருக்கு, பிரஷர் பேஷன்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் பேஷன்ஸ் இருக்கு, தைராய்டு பேஷன்ஸ் இருக்கு, லிவர் சிரோசிஸ் இருக்கிற ஆளுங்க இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற ஆளுங்க இருக்கு, நிறைய ஆளுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றாங்க. ஸோ இஃப் யூ டேக் த லிஸ்ட், ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்தா அந்த லிஸ்ட் வந்து முடியவே போறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி ஒரு நம்ம சி மாதிரி, த ஸ்கை இஸ் த லிமிட்னு சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு வந்து வியாதிகள், நோய்கள், டிசீசஸ் எல்லா வீட்டிலும் இருக்கு. we know that நிறைய இருக்குல்ல, எப்படின்னா நீங்க பார்த்தா எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் வந்து இருக்கு. சோ இந்த டிசீஸ் இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து RCMோட பொருளை யூஸ் பண்ணிட்டு அவருக்கு வந்து இந்த டிசீஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணணும். இதுதான் RCMோட விஷன். திஸ் இஸ் த விஷன் ஆஃப் RCM. டிசி சார் என்ன சொல்லியிருக்குன்னா, why we are doing RCM, எதுக்கு நம்ம RCM பண்ணணும்? இப்ப வந்து இந்தியாவில் நமக்கு தெரியும், இந்தியா தான் ഏറ്റവും അധികം ഡയബറ്റീസ് പേഷ്യൻസ് இருக்கிற ഇടം. ഉലകത്തിലെ வந்து ഏറ്റവും അധികം ഡയബറ്റീസ് പേഷ്യൻസ് இருக்கிறது இந்தியாவிலே. இந்தியாவிலே ഏറ്റവും അധികം ഡയബറ്റീസ് പേഷ്യൻസ് இருக்கிறது நம்ம சவுத் இந்தியாவில். நம்ம கேரளா, தமிழ்நாடு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படிதான் இருக்கிறாங்க. சோ இത്രയും அதிகம் டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இருக்கிற நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல வந்து 80% டயபெட்டிஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அந்த 80%ல இருந்து 5% நம்ம கொண்டு வரணும். 80% ஆளுங்க டயபெட்டிஸ் இருந்தா அந்த 80%லிருந்து நம்ம 5%ലേക്ക് நம்ம டயபெட்டிஸ் பேஷன்ஸை கொண்டு வந்தா, தட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் RCM, தட் இஸ் த சக்சஸ் ஆஃப் RCM மெம்பர்ஸ். நம்ம ஒவ்வொரு ஆளுங்களோடையும் சக்சஸ் சொன்ன இந்தியாவில் இருக்கிற ஆளுங்களுக்கு இருக்கிற டிசீசஸ் வந்து கம்மி பண்ணணும். 80%ல இருந்து 5% கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம எல்லா ஆளுங்களும் RCM பண்ண சொல்றாங்க. We are not here to generate PV. We are not here to generate income. நமக்கு நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கோ நிறைய PV சம்பாதிக்கிறதுக்கோ ஆகல, ஆளுங்களுக்கு நன்மை பண்றதுக்காக, நல்லது செய்யறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ஆளுங்களும் RCM பண்ணணும் டி சார் சொல்றாங்க. And that you will get the income. நீங்க அது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், ரெகக்னேஷனும் கிடைக்கும், பின் லெவலும் கிடைக்கும், எவ்ரிதிங் யூ வில் கெட். பட் அவர் இன்டென்ஷன் ஷுட் பி கிவிங் ஒரு நல்ல காலகட்டம், நல்ல ஒரு லைஃப் ஆளுங்களுக்கு, ஹெல்த்தி லைஃப் ஆளுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், RCM பிசினஸ் பண்ணணும் சொல்றாங்க. சோ எத்தனை பேர் வந்து அது பண்றதுக்காக ரெடி இருக்காங்க. சோ எவ்வளவு பியூரான ஒரு இன்டென்ஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. How many companies can tell like this? எத்தனை டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸுக்கு, இல்லைன்னா டைரக்ட் செல்லிங் விடுங்க, இந்தியாவில் இருக்கிற த்ரூஅவுட் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் நீங்க எடுங்க, எத்தனை கம்பெனிஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் சொல்ல முடியும்? எஸ், நாம் வந்து ஆளுங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக மட்டும்தான் ஒரு விஷயம் பண்றாங்க. எத்தனை கம்பெனிக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எஸ், யாருக்குமே சொல்ல முடியாது. அந்த ஒரு பியூரான ஒரு இன்டென்ஷன்ல நம்ம எல்லாரும் வந்து RCM பண்ணணும்னு நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். சோ இது பண்றதுக்கு நம்ம எதுக்கு வந்து why we should ashamed of myself, நம்ம எதுக்கு வந்து ashamed கூச்சப்படணும்? எதுக்கு இவ்வளவு நல்ல ஒரு விஷயம் பண்றதுக்காக? அதே மாதிரி டி சார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, டி சாரும் சௌரவ் சப்ரா சார் கிட்ட நெக்ஸ்ட் டைம் வந்து பர்சனலி மீட்டிங் பண்ண டைம்ல சௌரவ் சப்ரா சாரும் சொன்ன விஷயம், இந்த வருஷத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற எல்லா வண்டர் வேர்ல்டு கிக்ஸ், வண்டர் வேர்ல்டு பிக்கப் சென்டர்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணி தான் ஆகணும். we should have a wonderful super ஒரு ஷாப் நமக்கு வேணும்.
டெலிவரி சென்டர்ஸ் நமக்கு வேணும். ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு பெரிய இன்டென்ஷன், நமக்கு நம்மளோட யோசனை வந்து இந்த அளவுக்கு இருக்காங்க, நம்ம வந்து இப்படிதான் நம்ம ஆர்சிஎம் எல்லாருக்கும் ஹெல்த் கொடுக்கணும் அப்படி என்னெல்லாம் நம்ம சொல்றதுக்கு அப்புறம் ஒரு நபரை கொண்டு போய் நம்ம ஒரு சின்ன ஷாப்ல கொண்டு போய் அவரை வந்து இதுதான் ஆர்சிஎம்மோட இந்த விஷன், இந்த ஷாப்ல இருக்கிற 10 பொருள் வச்சுதான் நம்ம இதெல்லாம் பண்ண போறோம்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கலி நோபடி வில் பிலீவ் அஸ். யாருமே வந்து நம்ம சொன்ன விஷயம் வந்து நம்ப போறது இல்லை. ஏன்னா இந்த பொருளை வச்சு இந்த ஷாப் வச்சு தானே இதெல்லாம் பண்ண போறது யோசிக்குவாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து எல்லா ஏரியாவிலும் வந்து நம்ம ஷாப்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸ்டாக்ல வந்து நமக்கு வந்து வேணும். ஏன்னா நிறைய ஷாப்ல வந்து ஸ்டாக்ஸ் இல்லை. இருக்கிற ஷாப்ஸ் இருக்கிற ஸ்டாக்கா இருந்தா கூட அது வெல் ஆர்கனைஸ்ட் இல்லை. அது கரெக்டா வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஷாப்ஸ்ல வந்து ஹைஜீன் இருக்கணும். அப்படின்னா வந்து நம்ம நம்ம பார்க்கும்போது பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா நிறைய இடத்துல வந்து பெயிண்ட் போயிருக்காங்க, இருக்கிறதுக்கு வந்து உட்கார்றதுக்கு இடம் இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. த ஷாப் ஷுட் பி வெரி மச் ஹைஜீன். அதே மாதிரி கரெக்டா அந்த எங்க இருக்கிற ஆளுக்கு வந்து பொருளை பற்றி கரெக்டா ப்ரொமோட் பண்ண தெரியணும் அவருக்கு. ஒரு நம்ம ஆர்சிஎம்ல இருக்கிற காமா ரெஸ்னோடு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தைராய்டில் ரிலீஃப் கிடைக்கும். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு வர்ற ஆளுங்க கிட்ட உங்க வீட்டுல வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாலும், உங்க வீட்டுல வந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட் இருந்தாலும் இந்த காமா ரெஸ்னோடு நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து அந்த ஒரு எஃபெக்ட் கூட இருக்கு. when you give along gamma resno along with our veg omega you will get double result. இந்த விஷயம் சொல்லி கொடுக்கிறதுக்காக அந்த ப்ரமோட்டருக்கு வந்து இதை பற்றி தெரியணும். காமாரஸ்னோட வந்து வேணும் சொல்லி ஒரு ஆள் வந்து அது நீங்க எதுக்காக நீங்க காமாரஸ் யூஸ் பண்றாங்க அவர்கிட்ட கேட்கணும். இப்ப இன்னைக்கு வந்து தைராய்டு பிரச்சனைக்கு தான் சொன்னா நீங்க சொல்லி கொடுக்கணும். எஸ், உங்களோட வீட்டுல டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாலும், பிரஷர் இருக்கிற ஆள் இருந்தாலும், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு, ஈவன் கேன்சருக்கு கூட என்ன பண்ணலாம், இந்த காமாரஸ்னோல் யூஸ் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி யுவர் வீட்டுல இருக்கிற எல்லா ஆளுங்களும் யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு பாட்டில நீங்க 4 பாட்டில் நீங்க என்ன பண்ண பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு தெரியணும்னா இதோட யூஸ் என்னங்கிறது அந்த ப்ரமோட்டருக்கு தெரியணும், அந்த ஷாப்ல இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியணும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஒரு ஃபோக்கஸோட நம்ம வேலை செய்யணும். we have to நம்ம கரெக்ட் ஃபோக்கஸ்ல நம்ம வந்து ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணா மட்டும்தான் டிசி சார் சொன்ன அந்த விஷயம் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இப்ப நம்ம ஆர்சிஎம்ல நம்ம என்ன சொல்றீங்க, நம்ம வந்து மெயின்லி ஃபோக்கஸ் பண்றது சீட்ஸ். எத்தனை ஆளுங்களுக்கு தெரியும் கூட்டத்துல வந்து சீட்ஸ் என்னன்னு தெரியும்? ஸ்லீப், எக்ஸசைஸ், இமோஷனல் வெல்னஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ், இதுதான் சீட்ஸ். ஆர்சிஎம்ல வந்து நம்ம ஆர்சிஎம்மோட நம்ம நியூட்ரி சார்ஜ் இல்லைன்னா காமாரஸ்னோட நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க நம்ம சொல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க கரெக்டா நீங்க தூங்குங்க, அதுக்கப்புறம் நீங்க சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணாதான் அதோட எஃபெக்ட் கிடைக்கும். நீங்க வந்து தூங்காத கரெக்டான உங்களுக்கு நீங்க ஃபுல் டைம் மொபைல் பார்த்து இருக்கிறாங்க, கரெக்டான ஒரு 6 hours to 8 hours வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்ன சாப்பிட்டாலும், நீங்க வந்து சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆக போறது இல்லை. ஸோ யுவர் ஸ்லீப் ஷுட் பி குட். கரெக்டான டைம்ல வந்து நீங்க தூங்கணும். அதே மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் டூயிங் எக்ஸசைஸ், நீங்க வந்து என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை தான் வர போறாங்க. உங்களோட இமோஷனல் வெல், நீங்க வந்து ஃபுல் டைம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, நீங்க ஃபுல் டைம் நெகட்டிவா யோசிச்சே இருக்கிறாங்க, அந்த ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருந்து அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணாலும் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. உங்களோட ஸ்ட்ரெஸ் நீங்க ரிலீவ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எதுக்கு இருக்கிறாங்க, உங்களோட வீட்டுல யாருக்காவது வந்து டிசீஸ் இருக்கா, யூஸ் ஆர்சிஎம் ப்ராடக்ட், உங்களோட வந்து டிசீஸ் மாறும். உங்களுக்கு வந்து இன்கமோட பிரச்சனை இருக்கா, உங்களோட அந்த இன்கம் லெவல் சேஞ்ச் பண்ணோம்னா ஆர்சிஎம்மோட பின் லெவல் இருக்கு, அந்த இந்த பின் லெவலுக்கு நீங்க போங்க, பெர் மந்த் உங்களுக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ரிமூவ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த் வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், நீங்க டயட் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க வெளியில இருக்கிற பொருள், நீங்க ஐ மீன் ஹோட்டல் ஃபுட் நீங்க நிறைய சாப்பிடுறாங்க, நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறாங்க, நீங்க அதை ஸ்டாப் பண்ணுங்க, அது கட் ஷாட் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிற ஆர்சிஎம்மோட பொருள் வச்சு சமைச்ச பொருள் நீங்க ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக் உங்களோட டயட் நீங்க ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து சப்ளிமெண்ட் எடுங்க. இது ஒண்ணுமே பண்ணாத நீங்க வந்து நியூட்ரி சார்ஜ் நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களோட டயபெட்டிஸ் போகும் நீங்க நினைச்சிட்டே இருந்தா யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் எனி ரிசல்ட்னு சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி ஆர்சிஎம் மட்டும்தான் உலகத்துல. நோபடி வில் டெல் திஸ். எல்லா கம்பெனிஸும் என்ன சொல்றீங்க, நம்ம பொருள் சேல் பண்ணணும், அதுக்காக நீங்க என்ன ஒபிசிட்டி இருந்தாலும், உங்களுக்கு தூக்கம் இல்லைனாலும், நீங்க என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீங்க நம்ம பொருள் மட்டும் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாவும் சொல்றீங்க. பட் ஆர்சிஎம் இஸ் தி ஓன்லி கம்பெனி விச் இஸ் கிவிங் தி ரியல் விஷன் ஆஃப் ஹெல்த். எப்படி உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும்னு தப்பா சொல்லாத சரியான விதத்துல சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான். பிகாஸ் we are not focusing on the business, we are not focusing on the sales, we are focusing on the health of the people.
ஆளுங்களோட ஹெல்த்துக்கு மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன். அண்ட் when we concentrate on that we will get the income. அது நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்கம் கிடைக்கும். திஸ் இஸ் த திங். எத்தனை இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு இப்ப கம்பெனியில என்ன சொல்றீங்க, செஹத் கா சித்தாரா, ஆரோக்கிய தாரகம், மலையாளத்தில் தாரம் சொல்லுவீங்க, நட்சத்திரம், ஸ்டார், ஆரோக்கிய நம்ம ஹெல்த் ஸ்டார். அதுதான். எத்தனை ஆளுங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ஹெல்த் ஸ்டார்? என்ன ஹெல்த் ஸ்டார்னா என்ன? இந்த வாட்டி நம்ம டிசி சாரோட ப்ரோக்ராமில் பில்வாராவில் அவர் கேட்ட கேள்வி எத்தனை ஆளுங்களுக்கு தெரியும் வாட் இஸ் செஹத் கா சித்தாரா? செஹத் கா சித்தாரா என்ன தெரியுமா? ஆரோக்கிய தாரகம் என்று சொன்ன, ஆரோக்கிய தாரம் இல்லைன்னா ஆரோக்கிய நட்சத்திரம் சொன்னா எத்தனை ஆளுங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். ஆனா நிறைய ஆளுங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாது. இப்ப பாருங்க, நான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆளானா மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண முடியும்? வேற ஆளுங்க கிட்ட சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு கிளாஸ் கொடுக்க முடியும். இஃப் ஐ ஆம் நாட் அட் ஆல் சக்சஸ்ஃபுல், ஐ கேனாட் கிவ் கிளாஸ் டு அதர்ஸ். நீங்க அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நான் அது ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யாரு பண்ணணும்? ஐ ஷுட் டூ. நான் 10 பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கும் போதுதான் எனக்கு என்ன பண்ண முடியும்? நான் வந்து வேற ஆளுக்கிட்ட சார் நீங்க வந்து இந்த வீக்ல 10 பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுங்க கேட்க முடியும். நான் ஆர்சிஎமோட 100% ப்ரொடக்ட் யூஸ் பண்ணி என்னோட ஆரோக்கியம் சரியான மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும்? வேற ஆளுக்கிட்ட சார் நீங்க வந்து வேற பொருளை யூஸ் பண்ணாதீங்க, 100% ஆர்சிஎம் பொருளை மட்டும்தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐ ஷுட் ப்ரூவ் தட் ஐ ஆம் நாட் டயபெட்டிஸ். நான் என்னோட டயபெட்டிஸ் வந்து ஆர்சிஎம் இருந்து நான் மாற்றி இருக்கு. எனக்கு இருந்த கொலஸ்ட்ரால் வந்து ஆர்சிஎம் இருந்து எனக்கு ஆர்சிஎம் ரைஸ் பிரான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கம்மி பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து ஆர்சிஎம்ல இருந்து இந்த பொருள் யூஸ் பண்ணிட்டு இந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்குங்கிறது நான் ஆளுங்க கிட்ட சொல்லி கொடுக்கும் போதுதான் 10 பேருக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்தை பற்றி விசுவாசம் இருக்கும். சோ who will be a செஹத் கா சித்தாரா, ஆரோக்கிய நட்சத்திரம் சொன்னா அது யாரு? ஃபர்ஸ்ட் வந்து 90 நாள்ல 90 டேஸ்ல வந்து எனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, அது டயபெட்டிஸா இருக்கட்டும், ப்ரெஷரா இருக்கட்டும், வாட்டவர் இட் இஸ், உங்களுக்கு இருக்கிற ஒபிசிட்டி, உங்களுக்கு இருக்கிற மாதிரி இது ஃபேட் ஆகட்டும், என்ன இருந்தாலும் என்ன பண்ணலாம்? 90 டேஸுக்குள்ள நான் வந்து ஆர்சிஎமோட சிஸ்டத்துல இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து இவ்வளோ அது கம்மியா இருக்காங்க, இல்லைன்னா எனக்கு இவ்வளவு என்னோட ஹெல்த் வந்து ப்ரோக்ரஸ் ஆயிருக்காங்கிறது கிளினிக்கலி ப்ரூவன் ரிசல்ட் நம்ம காமிக்கணும். நம்ம சும்மா போட்டோ எடுத்து காமிச்சா மட்டும் பட்டாது. நீங்க டயபெட்டிஸ் பேஷண்டா இருந்தா எனக்கு வந்து நான் ஆர்சிஎம் ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இல்லைன்னா இந்த 90 டேஸ் முன்னாடி என்னோட டயபெட்டிஸ் இவ்வளவு இருந்தாங்க. After using Nutricharge Glycem, after using Gamma Oryzanol, after using Veg Omega, after using RCMOD 100% product, including rice bran oil and RCMOD atta, இந்த பொருள் எல்லாம் வந்து 100% நான் மாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறம் after 90 days, as per the seeds, அவர் சொன்ன மாதிரி கரெக்டான தூக்கம், கரெக்டான டயட், எக்ஸசைஸ், இமோஷனல் வெல்பீயிங், இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம சப்ளிமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் 90 நாள்ல வந்து எனக்கு இந்த கிளினிக்கல் நான் வந்து லேப் ரிப்போர்ட்ல இவ்வளவு இருக்காங்க, அண்ட் ஆஃப்டர் 90 டேஸ் பாருங்க எனக்கு இவ்வளவு டிக்ரீஸ் வந்துடுச்சுன்னு அப்லோட் பண்ற காமிக்கிற ஆளுதான் ஆர்சிஎமோட ஆரோக்கிய நட்சத்திரம், இல்லைன்னா செஹத் கா சித்தாரா. எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்? how many members know that? இதுதான் நம்ம ஆர்சிஎம் சிஸ்டத்துல வந்து நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இது நம்ம பண்ணும்போது எனக்கு அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கலி, இப்ப நிறைய ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இப்பவும் வந்து என்ன கிடைச்சிருக்கீங்க, நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு டீம் மீட்டிங் கூப்பிட்டு, இல்லைன்னா வந்து ஒரு ஜெனரல் ப்ரோக்ராம்ல நம்ம ஒரு 100 பேர் இருந்தா, இல்லைன்னா ஒரு 1000 பேர் இருந்தா கூட அதுல இருந்து ஆல்மோஸ்ட் 70% ஆளுங்களுக்கு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. பட் த திங் இஸ், இது வரைக்கும் வந்து நம்ம கிளினிக்கலி அதோட டாட்டாஸ் நம்ம கையில் இல்லை. பட் ரைட் நோ, ஃப்ரம் நவ் ஒன்வர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து டாட்டாஸ் நம்ம கையில் வைக்கணும். இப்போ கொஞ்சம் ஒபிசான ஆளுங்க, கொஞ்சம் ஃபேட்டியான ஆளுங்களுக்கு வந்து நமக்கு டாட்டாஸ் அப்படின்னா நமக்கு ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாங்கிற டாட்டா வந்து மேபி நமக்கு காமிக்க முடியாது. பட் அது அந்த ஆளுங்களுக்கு என்ன பண்ணலாம்? உங்களோட பிசிக்கோட போட்டோ எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு காமிக்கலாம். எஸ், முன்னாடி நான் இப்படி இருந்தா இப்ப பாருங்க இவ்வளவு நான் வந்து என்னோட வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. அது வந்து வித் போட்டோஸ் we can do. ஆனா பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேட்டாஸிலும் வந்து நமக்கு என்ன பண்ணலாம்? நமக்கு டேட்டாஸ் கிடைக்கும். ஹீமோகுளோபின் ஆகட்டும், இல்லைன்னா வந்து நமக்கு இருக்கிற தைராய்டு ஆகட்டும், டயபெட்டிஸ் ஆகட்டும், ப்ரெஷர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? கொலஸ்ட்ரால், எல்லாத்துக்கும் நமக்கு டேட்டாஸ் இருக்கு. இந்த கிளினிக்கல் டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு செஹத் கா சித்தாரே ஆகி மாற முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து செஹத் மித்ர இருக்கு. செஹத் மித்ரம் சொன்னா ஃப்ரெண்டு, செஹத் ஃப்ரெண்டு, அது என்ன? எத்தனை பேருக்கு தெரியும்? செஹத் மித்ரன்னு சொன்னா அதுக்கு வந்து ஆர்சிஎம்ல ஐடி இல்லாத ஒராள்,
ஆர்சிஎம்மோட ஐடியா ஒரு அசோசியேட் பையர் அல்லாத ஒரு ஆளுக்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆர்சிஎம்மோட பொருளை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற ஆளா இருந்தா, இல்லைன்னா வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆளா இருந்தா, இல்ல வந்து ஒரு பிரச்சனை ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற ஆளு, எந்த கேட்டகரி இருந்தாலும் ஒரு பிரச்சனை ஒரு டிசீஸ் இருக்கிற ஆளா இருந்தா அந்த ஆளுக்கிட்ட என்ன பண்ணணும், நீங்க வந்து வரப்போற 90 டேஸ்ல நீங்க ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க என்ன பண்ணணும், நீங்க வந்து உங்களோட டேட்டாஸ் கொடுங்க, உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருக்கு, இல்லைன்னா உங்களோட பிரச்சனையோட ஒரு கிளினிக்கல் லேப் ரிப்போர்ட் வந்து நீங்க எடுத்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு 90 டேஸுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டெஸ்ட் அகைன் நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இவ்வளவு கம்மியா இருக்குங்கிற டேட்டாஸ் நீங்க கொடுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஏன்னா எல்லா ஆளுங்களும் நிறைய டயபெட்டிஸோட இது மெட்ஃபார்மின் மாதிரி இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே சாப்பிட்டு இது வரைக்கும் வந்து ரிசல்ட் கிட்டாத ஆளுங்க இருக்காங்க. ஆனா நிறைய ஆளுங்க வந்து ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு மெட்ஃபார்மின் இல்லைன்னா வந்து ஒரு டயபெட்டிஸோட ஒரு மாத்திரை சாப்பிட்டா நமக்கு கிடைக்கிற மாதிரி நியூட்ரிசார்ஜ் உமன் சாப்பிட்டா இல்லைன்னா வந்து நியூட்ரிசார்ஜ் மென் சாப்பிட்டா எஃபெக்ட் கிடைக்கும்னு நினைக்கிற ஆளுங்களும் இருக்கு. ஏன்னா இது நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட், இது வந்து மெடிசின் கிடையாது. இட் வில் டேக் டைம். நம்ம பாடியில வந்து அது எஃபெக்ட் ஆகிறதுக்கு டைம் இருக்கும். அது ஒவ்வொரு ஆளுங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மேபி எனக்கு வந்து ஒரு மாதத்துல எஃபெக்ட் கிடைக்கும், சில ஆளுக்கு வந்து இட் வில் டேக் 2 months, சில ஆளுக்கு வந்து 3 months இருக்கும். பட் டெஃபினெட்லி இட் வில் கெட் எஃபெக்டட். எஃபெக்ட் வரும். ஆனா அந்த எஃபெக்ட் வர்ற வரைக்கும் வந்து நம்ம டைம் கொடுத்துதான் ஆகும். ஸோ நிறைய ஆளுங்க வந்து அந்த மாத்திரை மாதிரி இது சாப்பிட்டு மெடிசன் மாதிரி சாப்பிட்டு எஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணாத ஆளுங்களும் நம்ம சிஸ்டத்துல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லு, யூ ஜஸ்ட் கண்டினியூ ஃபார் 90 days. 90 நாள் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. 90 டேஸ்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சுதான் ஆகணும். தெர் இஸ் நோ எக்ஸ்கியூசஸ். அதுல வந்து எக்ஸ்கியூஸே இல்லை. 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு 100 பேரை என்ன பண்ண 100 பேரோட டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம வரப்போற காலகட்டத்துல ஆர்சிஎம் சிஸ்டத்துல இருந்து ஆளுங்க என்ன பண்ணணும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கணும். ஸ்டில் வி ஆர் கெட்டிங் ஹெல்த் பெனிஃபிட். இப்ப இங்க இருக்கிற நிறைய ஆளுங்க வந்து யோசிக்குவாங்க, எஸ் ஆல்ரெடி வந்து நிறைய ஆளுங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ஆர்சிஎம்மோட காமாரிஸ்னோலும் ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அந்த கேன்சர் வந்து இப்போ இல்ல, அது வந்து ரெடியா இருக்காங்க. நம்ம சென்னை இசிஆர்ல தான் அது நடந்தது. அதோட டேட்டாஸ் இப்ப எனக்கு கிடைக்கும். ஐ பிலீவ் பை நெக்ஸ்ட் மந்த் ஐ வில் கெட் த டேட்டாஸ். அந்த டேட்டாஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஐ நீட் டு கம்பெனிக்கு அமைச்சு கொடுக்கணும். பாருங்க, ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்து ஒராளுக்கு ஆர்சிஎம்மோட பொருள் 100% ஆர்சிஎம் ப்ராடக்ட் பிளஸ் ஆர்சிஎம் காமாரிஸ்னோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜஸ்ட் இமேஜின் த பவர் ஆஃப் அவர் ப்ராடக்ட். இது சும்மா சொல்ல, இது வந்து டேட்டாஸ் வித் டேட்டாஸ் தான் சொல்றாங்க, சும்மா சொல்றது கிடையாது. பை ஐ வில் கெட் தட் டேட்டாஸ். ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க, அவர் அந்த டேட்டாஸ் கிடைக்கும். அண்ட் தேவர் கோயிங் டு ஓபன் a ஷாப் இன் ஈசிஆர். ஈசிஆர்ல வந்து அவர் வந்து ஒரு ஷாப் ஓபன் போறாங்க. அண்ட் என்ன வந்து இனோகிரேஷனுக்கு கூப்பிட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. சோ வாட் ஐ வாஸ் டெல்லிங் தட் ஆல்ரெடி வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்காங்க. ஆனா the thing is we don't have the data with us. நம்ம கையில வந்து டேட்டாஸ் இல்ல. எஸ் முன்னாடி இப்படி இருந்தாங்க, இப்போ வந்து இவ்வளவு சேஞ்ச் வந்திருக்காங்க, டேட்டாஸ் இல்லை. இனிமே நீங்க வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்தில் ஒரு நபர்கிட்ட நீங்க பேசும்போது ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம், அவர் கையில இருந்து அந்த கிளினிக்கல் டேட்டாஸ் வாங்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஆளுங்களுக்கு விசுவாசம் வரும். சார் அந்த கிளினிக்கல் டேட்டா வாங்கும் போதே வந்து சும்மா ஒரு ஆள் கிளினிக்கல் டேட்டா கேட்க போறது இல்லை. If somebody is telling you to give me the clinical data means he want to do something with your health. உங்களோட ஹெல்த்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அவருக்கு இன்டென்ஷன் இருக்கனால மட்டும்தான் அவர் என்ன சொல்றீங்க அந்த டேட்டாஸ் கொடுங்க என்று கேட்கறது. ஸோ நீங்க அந்த டேட்டாஸ் கேட்கும் போதே வந்து ஆளுங்களுக்கு வந்து உங்களோட மேல ஒரு விசுவாசம் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்லுங்க அண்ட் தே வில் கெட் த ரிசல்ட். இப்படி நீங்க வந்து 100 பேரோட நம்ம ஆர்சிஎம் தமிழ்நாடுல இருக்கிற லட்சக்கணக்கான ஆளுங்க ஆர்சிஎம் பண்றாங்க. இதுல 100 பேரோட டேட்டாஸ் கலெக்ட் பண்ணா கூட நம்ம கையில வந்து எத்தனை ஆளுங்களோட டேட்டாஸ் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. 10,000 ஆளுங்களோட கிளினிக்கல் டேட்டாஸ் வந்து நம்ம கையில இருக்கு. இட்ஸ் வெரி 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 ஈஸி ஜாப். ஈஸியா வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நிறைய ஆளுங்களை ஆர்சிஎம்மோட இந்த இன்டென்ஷன் வந்து நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். வி கேன் கன்வே. ஒரு வாட்டி வந்து எனக்கு ஆர்சிஎம்ல பொருள் யூஸ் பண்ணிட்டு ஹெல்த் பெனிஃபிட் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கலி வி வில் கிவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எவ்ரிபடி. எல்லா ஆளுங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம என்ன சொல்ல போறாங்க, எஸ் ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க, யூ ஆர் கோயிங் டு கெட் ரிட் ஆஃப் ஆல் த டிசீசஸ். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து 100% உங்களால வந்து ஆர்சிஎம் பொருள் யூஸ் பண்ணிட்டு கம்மி பண்ண முடியும். இல்லைன்னா வந்து யூ கேன் ரிவைவ் ஃப்ரம் தட் கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிவைவ் பண்ண முடியுங்கிறது அவரே சொல்ல போறாங்க. சோ இந்த 100 பேரோட டேட்டாஸ் வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், நம்ம வந்து கலெக்ட் பண்ணோம். அதுல நிறைய ஹெச்பி நம்ம ஹீமோகுளோபின் கவுண்ட்
ஹீமோகுளோபின் கவுண்ட் எல்லாம் நம்ம நியூட்ரிசார்ஜ் உமன் கொடுத்தா பெரிய லெவல்ல வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நமக்கு காமிக்க முடியும். தைராய்டோட இஷ்யூ நம்ம காமாரசனோட கொடுத்தா இம்மிடியட்லி வந்து we are going to get the result. ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ட் வந்து நீங்க கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. 100% இது வந்து நம்மளால ஒரு நபருக்கு பண்ண முடியற புண்ணியம் தான். இன்கேஸ் ஆர்சிஎம்ல இருந்து உங்களுக்கு காசு கிடைக்கலன்னா கூட கடவுள் கையில இருந்து உங்களுக்கு வந்து அந்த புண்ணியம் உங்களுக்கு 100% கிடைக்கும். சொர்க்கத்தோட அந்த ஹெவனோட வாதில் வந்து உங்களுக்காக வந்து கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து தைரியமா நீங்க வாங்க சொல்லுவீங்க. ஸோ டூ வாட் எவர் யூ கேன் டூ. உங்களால பண்ண முடியற அந்த அளவு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிசினஸ்ல வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணுங்க. சோ அதே மாதிரி வேற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஹீமோகுளோபின் பற்றி சொன்ன மாதிரி இப்போ லாஸ்ட் டைம் நம்ம எம்பி சுரேஷ் சார் வண்டர்வேல்டு நம்ம ஆர்சிஎம் வண்டர்வேல்டு 7Gல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண அன்னைக்கு வந்து நிறைய ஆளுங்க நம்ம ஆர்சிஎமோட நியூட்ரிசார்ஜ் யூஸ் பண்ணாங்க. സോ അതേമാതിരി ആർസിൻ ന്യൂട്രിചാർജിലെ வந்து ഏറ്റവും എല്ലാ പൊരുളും வந்து നമുക്ക് നല്ല പ്രൊഡക്റ്റ് தான். பட் அதில் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான் நியூட்ரிசார்ஜ் உமன். நியூட்ரிசார்ஜ் உமன் இஸ் 100% right now it is very much required for all Indians. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து நியூட்ரிசார்ஜ் உமன் வந்து நமக்கு தேவை இருக்கு. பிகாஸ் நமக்கு தெரியும் மேக்சிமம் ஆளுங்களுக்கும் வந்து அனீமிக் கண்டிஷன் தான். ஹெச்பி லெவலில் வந்து நிறைய ஆளுங்களுக்கு இல்லை. ஹீமோகுளோபின் வந்து கம்மியா இருக்காங்க. ஹீமோகுளோபின் கம்மின்னு சொன்னா அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எப்பவும் வந்து நம்ம வந்து டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம வந்து வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. ஆமா, ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து பயங்கர கம்மியாயிடும். ஃபுல் டைம் வந்து டிஸ்னஸ் இருக்கும். நமக்கு வந்து பிரெயின்ல நமக்கு ஒண்ணுமே யோசிக்க முடியாது, ஒண்ணுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நம்ம கை கால் எல்லாம் வந்து எப்பவும் வந்து பயங்கர கோல்டா இருக்கும். நம்ம வந்து பாடி எல்லாம் வந்து ஹீட்டா இருக்கணும், ஆனா நம்ம கை காலு கோல்டா இருக்கும். அதே மாதிரி ஒரு கோல்டு கண்டிஷன்ல வந்து நம்ம என்ன ஒரு ஏசி போட்டா இல்லாம நமக்கு ஏசியோட அந்த கோல்ட்னஸ் வந்து நமக்கு தாங்க முடியாது. அப்படின்னா ஏசி ஆஃப் பண்ணா வந்து அந்த ஹீட்டும் நமக்கு தாங்க முடியாது, ஏசி ஆன் பண்ணா நமக்கு அந்த கோல்ட்னஸும் தாங்க முடியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ கண்டிஷன் ஆஃப் அனீமிக். அனீமிக் கண்டிஷன் ஆகிற ஆளுங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி எப்பவும் வந்து தலைவலி இருக்கும். நீங்க எத்தனை தண்ணி குடிச்சாலும் வந்து அந்த தலைவலி மாறவே மாட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா நம்ம பாடியில இருக்கிற இந்த ஹீமோகுளோபினோட பிரச்சனை. அதே மாதிரி ஹார்ட் இஷ்யூ வர்றதுக்கு ഏറ്റവും அதிகம் சான்சஸ் இருக்கிறது ஹெச்பி கவுண்ட் கம்மியா இருக்கிற ஆளுங்களுக்கு தான். அதே மாதிரி நம்ம போன் மேரோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம போன் மேரோ தான் நம்ம பாடியில இருக்கிற ஒரு விதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து சொல்யூஷன் வந்து போன் மேரோ தான். அந்த போன் மேரோக்கு வந்து பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வந்து ஹெச்பி கவுண்ட் கம்மியான அதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் விட்டமின் டெஃபிஷியன்சி நமக்கு வந்து கண் பார்வைக்கு பிரச்சனை வரலாம், நம்ம வந்து காதுக்கு பிரச்சனை வரலாம், நம்ம பேசுறதுல பிரச்சனை வரலாம், நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு நம்ம லிவர் ஆகட்டும் கிட்னி ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து தேவையான அளவுக்கு வந்து வைட்டமின்ஸ் நமக்கு இருக்கணும். அப்பதான் அதோட கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஸோ திஸ் வைட்டமின்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு அப்சர்வ் இன் அவர் பாடி. நமக்கு தெரியும் நம்ம ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டா நம்ம என்ன சாப்பிட்டாலும், நீங்க ரைஸ் பைன் ஆயில் சாப்பிட்டாலும் இல்லைன்னா வந்து என்ன நீங்க சாப்பிட்டாலும் அதிலிருந்து நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எடுத்து நம்ம பாடியில தேவையான எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து சப்ளை பண்றது யாரு? இந்த ஹீமோகுளோபின் தான். ஹீம் மீன்ஸ் அயர்ன் அண்ட் குளோபின் மீன்ஸ் புரோட்டீன். இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் ஹீமோகுளோபின் ஆகுது. ஸோ இந்த ஹீமோகுளோபின் வந்து நம்ம பாடியில கம்மியானா ஆட்டோமேட்டிக்கலி வந்து நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம பாடி ஆர்கன்ஸுக்கு வந்து அது சப்ளை கொடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்? பிசிஓடி ப்ராப்ளம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஆக்சுவலி வந்து முன்னாடி நியூட்ரிசார்ஜ் உமன் வி ஆர் ஓன்லி ரெக்கமெண்டிங் ஃபார் உமன் ஓன்லி. பட் ரைட் நோ ஈவன் ஃபார் ஜென்ஸ் ஆணுங்களுக்கும் வந்து ஜென்ஸுக்கும் வந்து நியூட்ரிசார்ஜ் உமன் தேவை இருக்கு. ஏன்னா ஆஸ் பர் த ஸ்டடிஸ் என்ன சொல்றீங்க, நிறைய ஜென்ஸுக்கும் இந்த நியூட்ரிசார்ஜ் உமன் தேவை இருக்கு. அப்படின்னா அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாங்க, ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் அப் டு த மார்க் ஆஃப் அவர் சஃபிஷியன்ட் லெவல், நமக்கு சஃபிஷியன்ட் லெவல் நம்ம பாடியில ஹீமோகுளோபின் தேவையான அளவுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து வி கேன் டேக் த நியூட்ரிசார்ஜ் உமன். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு வந்து நிறைய ஆளுங்களுக்கு இதை பற்றி தெரியாது. இப்போ இந்த சொன்ன நிறைய பிரச்சனைகள் எல்லா ஆளுங்களுக்கும் இருக்காங்க. வீக்னஸ் இருக்கு, டயர்ட்னஸ் இருக்கு, பிரெத் இஷ்யூ இருக்கு, நமக்கு வந்து சுவாசம் எடுக்கிறதுக்கு பிரச்சனை நிறைய ஆளுங்களுக்கு இருக்கு. அதுக்கும் மெயின் ரீசன் வந்து இந்த ஹீமோகுளோபினோட கம்மி தான். இந்த அயர்ன் டெஃபிஷியன்சி தான் அதுக்கு மெயின் ரீசன். ஸோ அதே மாதிரி இப்ப எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் அவர் ஆளுங்களுக்கு தெரியாது. திஸ் இஸ் ஓன்லி பிகாஸ் ஐ எம் an anemic patient. நான் ஒரு அனிமிக் பேஷண்ட்ங்கிறது நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நமக்கு டெஸ்ட் பண்றதுக்காக கம்பெனில இருந்து இப்போ ஒரு ஹீமோகுளோபின் மெஷின் ரைட் நோ கம்பெனி இஸ் கிவிங். நியூட்ரிசார்ஜ் கம்பெனி ஹீமோகுளோபின் மெஷின், நம்ம சுகர் டெஸ்ட் பண்ற மெஷின் மாதிரி வந்து குளுக்கோமீட்டர் மாதிரியே நமக்கு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு பின்னு ஒரு டிராப் பிளட்ல இருந்து நமக்கு என்ன பண்ண முடியும், நம்ம பாடியிலே ஹீமோகுளோபின் வந்து நமக்கு டெஸ்ட் பண்ண முடியும்.
அந்த மெஷின் வந்து கம்பெனி எல்லா ஆளுங்களுக்கும் வந்து அது கொடுக்க முடியாது. பட் மெயின் லீடர்ஸ் கேன் டேக் தட் அட்வான்டேஜ். அந்த மெஷின் நீங்க எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு மீட்டிங் பண்ணும்போது ஆர்சிஎமோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணும் ஹெல்த் அவேர்னஸ் கேம்ப் பண்ணும்போதெல்லாம் நீங்க அந்த மிஷின் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ 7,850 rupees இஸ் த பிரைஸ் ஃபார் தட் மிஷின். 7,850 ரூபாய் அதோட பிரைஸ். அதுல வந்து 100 ஸ்ட்ரிப் 100 ஸ்ட்ரிப் 100 பேருக்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்க அந்த டெஸ்ட் நீங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க வேணும்னா அந்த ஸ்ட்ரிப் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண போதும். ஜஸ்ட் லைக் நம்ம குளுக்கோ மீட்டர் மாதிரி தான். ஆனா நிறைய இது இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, நிறைய ஆளுங்களோட லைஃப்ல வந்து இந்த சேஞ்ச் உங்களால கொண்டு வர முடியும். யூ கேன் பிரிங் எ பிக் சேஞ்ச் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். பிகாஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு இப்போ ஒரு கேன்சர் வர்ற மாதிரி இல்லை, டெய்லி தலைவலி இருந்தா எல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியாது. சோ அதுவும் ஒரு ஒரு கேன்சர் மாதிரி தான். தலைவலி இஸ் ஜஸ்ட் லைக் ஏ கேன்சர். எல்லா நாளும் வந்து நம்மளால பேச முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, கரெக்டா தூங்க முடியாது, நம்ம லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கிறது. மெயின் அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா, பிகாஸ் ஆஃப் திஸ் அனிமிக் கண்டிஷன் ஆஃப் பர்சன்ஸ். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த டெஸ்ட் வச்சு நமக்கு நிறைய ஆளுங்க கிட்ட உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்குன்னு அதை நமக்கு சொல்லி கொடுத்தவரால நியூட்ரிசார்ஜ் உமன் சாப்பிட வச்சு அவருக்கு வந்து ஒரு ரிவைவல் கொண்டு வர முடியும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 100% இந்த மிஷின் வந்து நீங்க மேக்ஸிமம் ஆளுங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி வாட் வி கேன் டூ, அதுக்காக லிங்க் இருக்கு. ஐ வில் ஷேர் யூ தி லிங்க். அண்ட் சேத் கா சித்தாரா நீங்க எல்லாரும் யோசிச்சு வைக்க. ஆரோக்கிய நட்சத்திரம், அதே மாதிரி ஆரோக்கிய மித்ரா, இதெல்லாம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பிசினஸ்ல வந்து ஜெயிக்கிறதுக்காக சும்மா ஆர்சிஎம்ஐ பற்றி நம்ம நல்ல பொருள்னு மட்டும் பேசினா வந்து ஆளுங்க வராது சார். அதுக்கு வந்து ஆர்சிஎம் சிஸ்டத்துல நம்ம சொல்ற எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணணும். இப்போ வந்து வீர வீராங்கனா கிளப்போட லிங்க் வந்து ஓபன் ஆயிருக்காங்க. 5 பாக்ஸ் நியூட்ரிசார்ஜ் உமன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணா அந்த வீராங்கனா கிளப்ல உங்களால என்ட்ரி போட முடியும். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க. டுடே யூ பர்ச்சேஸ் 5 boxes and you can get an registration entry in வீர் வீராங்கனா கிளப். எதுக்கு வந்து இந்த இப்ப நிறைய அது கூட சொல்லணும். இப்ப கம்பெனி ஓகே ஓகே. அப்போ உங்களோட பின் லெவல் சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க யோசிச்சு பாருங்க, என்னோட டீம்ல எத்தனை பேரு வந்து இந்த நியூட்ரிசார்ஜ் உமன் யூஸ் பண்ணா எத்தனை ஆளுங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க யோசிக்கும் போது இத்தனையும் நியூட்ரிசார்ஜ் உமன் சேல் ஆகும் போது என்னோட பின் லெவல் எந்த லெவலுக்கு வரும், எனக்கு எவ்வளவு பிவி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் நம்ம டீம்ல இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். எஸ் சம்படி யாரோ வந்து அந்த சாட் பாக்ஸில் கூட போட்டாங்க, மணி இஸ் த மெயின் மோட்டிவேஷன். எஸ் ஐ அக்ரி வித் தட். மணி தான் உங்களுக்கு வந்து காசு கிடைச்சா மட்டும்தான், காசு கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து மோட்டிவேஷன் வரும். பட் நல்லது செய்து காசு கிடைச்சா தட் இஸ் த பிக்கஸ்ட் மோட்டிவேஷன். காசு மோட்டிவேஷன் சொன்னா நம்ம வந்து ஒரு கிரிமினல் வேலை செய்தாலும் நமக்கு வந்து காசு கிடைக்கும். நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம துபாயில இருந்து நம்ம தங்கம் வந்து நம்ம இங்க கொண்டு வந்தாலும் நமக்கு வந்து காசு கிடைக்கும். நீங்க கொக்கைன் சேல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். கேஷ் இஸ் த மோட்டிவேஷன் மீன்ஸ் வி கேன் டூ எனிதிங் ஃபார் த கேஷ். காசுக்காக என்ன வேணும், வேலை கொலை செய்தாலும் எல்லாம் நமக்கு காசு கிடைக்கிற வேலை இருக்கு. பட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ, நம்ம என்ன பண்ண போறாங்க, ஆளுங்களுக்கு நல்லது மட்டும் செய்யுங்க. ஆளுங்களுக்கு நல்லது செய்து உங்களால காசு சம்பாதிக்க முடியும்னா தட் இஸ் த பியூரஸ்ட் திங் யூ கேன். ഏറ്റവും பியூரான விஷயம் அது. இந்த விஷயத்துல வந்து நீங்க ஒரு 10 பேருக்கு ஆரோக்கியம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கலி வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். சோ அதுக்காக வந்து கரெக்டா ஆர்சிஎமோட விஷயங்கள் வந்து படிச்சு ஆளுங்க கிட்ட ப்ரமோட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு எனக்கு தெரியும் இந்த க்ளோசிங் டே. சோ அதனால வந்து நிறைய பேசி நான் உங்களை யாருமே வந்து உங்களோட வேல்யூபிள் டைம் ஐ எம் நாட் கோயிங் டு லூஸ். சோ ஜஸ்ட் 2-3 விஷயங்கள் கூட ஒரு 2-3 போஸ்டர் கூட உங்களுக்கு காமிக்கணும். அது கூட காமிச்சதுக்கு அப்புறம் we can close this session. Just 1 second. Yes, we have. Yes. May 2 வந்து நம்ம சிஆர் மூர்த்தி சார் தமிழ்நாடு வர போறாங்க. He is coming to Tamil Nadu for a grand new building inauguration of our சென்னை டெப்போ. நம்ம சென்னை டெப்போ வந்து புது பில்டிங்க்கு அவர் சேஞ்ச் பண்றாங்க.
ஸோ அந்த சேஞ்ச் பண்றதுக்காக அந்த ஒரு நியூ பில்டிங் இனாகுரேஷனுக்காக அவர் சஃபேர் கோர் லீடர் சிஆர் மூர்த்தி சார் இஸ் கமிங் டு சென்னை ஆன் 2nd of May. ஸோ நீங்க எல்லா ஆளுங்களும் வந்து அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க. மேக்சிமம் வந்து எல்லா பிக்கப் சென்டர் ஓனர்ஸும் தமிழ்நாடு டெப்போல இருந்து பர்ச்சேஸ் பண்ற எல்லா பிக்கப் சென்டர் ஓனர்ஸும் வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணோம். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் இருக்கும், ரூபி கிரீஷ் சார் இருக்கும் கேரளாவில இருந்து. And we will be having a small get together plus training session for all the pickup center owners. எல்லா பிக்கப் சென்டர் ஓனர்ஸுக்கும் வந்து சின்ன கெட் டுகெதரும் அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் செஷனும் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ல வந்து மேக்ஸிமம் ஆளுங்களை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஈரோடு ஒரு வண்டர் வேர்ல்ட் கூட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நம்ம டெப்போ ப்ரோக்ராம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூம் மீட்டிங்ல வந்து நிறைய ஆளுங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்க. ஆனா அப்பவும் வந்து ஆல்மோஸ்ட் 20% ஆளுங்க மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அட்டென்ட் பண்ணது. ஸோ ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் பிசிக்கலி நம்ம சென்னையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணா டெஃபினெட்லி நிறைய ஆளுங்களால அட்டென்ட் பண்ண முடியும். எப்படி வந்து ஒரு வண்டர் வேர்ல்ட் குக்கு நமக்கு டெவலப் பண்ண முடியுங்கிற விஷயம் நம்ம சஃபேர் சிஆர் மூர்த்தி சார் நமக்கு சொல்லித்தர போறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் மேக்ஸிமம் அட்டென்ட் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஆளுங்களை இந்த ப்ரோக்ராமுக்குள்ள கொண்டு வாங்க. அண்ட் த சேம் டே சாட்டர்டே ஈவினிங் வந்து 4:30 இருந்து 7:30 வரைக்கும் நம்ம RCM வண்டர் வேர்ல்ட் அரும்பாக்கம் சென்னையில சாரோட சிஆர் மூர்த்தி சாரோட ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் செஷன் இருக்கு. பேக் டு தி பேசிக்ஸ். அப்படின்னா RCM பிசினஸ்ல நமக்கு வந்து இது லீடர்ஷிப் ட்ரைனிங் கிடையாது. திஸ் இஸ் ஏ பேசிக் ட்ரைனிங். RCM சிஸ்டத்துல இருந்து நமக்கு வந்து என்னென்ன பின் லெவல் அச்சீவ் பண்ண முடியும், RCMோட பிளான் பிரசன்டேஷன், RCMோட எல்லா பொருளோடையும் ஒரு பிரசன்டேஷன், அப்படின்னா எந்த பொருளும் யூஸ் பண்ணா நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா RCM பற்றி தெரியாத மேக்சிமம் ஆளுங்களை இந்த ப்ரோக்ராம்ல கொண்டு வாங்க. திஸ் இஸ் த பேசிக் ஸ்டடி ஃபார் RCM. பிளான் பிரசன்டேஷன் தெரியாத ஆளுங்க வந்து பிளான் பிரசன்டேஷனுக்காக வாங்க. RCMோட பொருளை பற்றி தெரியாத ஆளுங்க வந்து RCMோட பொருளை பற்றி தெரியறதுக்காக வாங்க. ஆனா எல்லா ஆளுங்களும் வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் எ பேசிக் ஸ்டடி. RCMோட பேசிக் ப்ரொடக்ட் ட்ரைனிங் இல்லைன்னா வந்து பிளான் ட்ரைனிங், RCMோட ப்ரொஃபைல், இதை பற்றி எல்லாம் தெரியறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, மிஸ் ஆக்காது இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் ப்ரோக்ராம். செகண்ட் திங், வி ஹாவ் ஏ குட்டோட் ஃபுட் ஃபெஸ்டிவல். May 23 சாட்டர்டே வந்து நம்ம பாபு சாரோட திருவள்ளூர் பிரகிருதி RCM மார்ட்ல வந்து we are going to conduct one குட்டோட் ஃபுட் ஃபெஸ்டிவல். இந்த குட்டோட் ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு எல்லாம் முன்னாடி வந்து நம்ம வண்டர் வேர்ல்ட் எல்லாம் நம்ம பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா 100 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கூப்பன்ல வந்து உங்களுக்கு வந்து 5 டைப் ஆஃப் டிஷஸ் யூ ஆர் கோயிங் டு கெட். 5 டைப் டிஷஸ் வந்து இந்த ஃபுட் கூப்பன்ல உங்களுக்கு கிடைக்க போறாங்க. ஸோ 5 டைப் டிஷஸ், அதுவும் குட்டோட்டோட வேகன் 100% வெஜிடேரியன் டிஷஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபேமிலியோட இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் டேக் யுவர் ஃபேமிலி வித் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து உங்களோட ஃபேமிலியோட வாங்க. எல்லா ஆளுங்களும் வந்து இந்த RCM நமக்கு வந்து தெரியும் குட்டோட் இப்ப இந்த காலகட்டத்துல வந்து எந்த அளவுக்கு மோசமான ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்ல இருந்து வாங்கி நம்ம சாப்பிடுறீங்க. ஸோ RCMல இருக்கிற மெயின் ப்ராடக்டான நம்ம குட்டோட் ப்ராடக்ட் நிறைய ஆளுங்களுக்கு வந்து டேஸ்டியா சமைச்சு சாப்பிட தெரியாது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு வாட்டி நம்ம சாப்பிட வச்சா ஆட்டோமேட்டிக்கலி பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் த டேஸ்ட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். ஸோ எல்லாரும் டேஸ்ட் பண்ண வைக்கணும். வெரி வெரி லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இதோட கூப்பன் வந்து நம்ம பாபு சார் கையில, நம்ம ரவி சார் டெக்னிக்கல் அச்சீவர் ரவி சார், அதே மாதிரி நம்ம பொன்குணா சார், நம்ம 3 பேரும் இருக்காங்க. இந்த 3 பேர் கையில இருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், இதோட கூப்பன் நீங்க வாங்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ப்ரோக்ராம் வில் பி ஸ்டார்டட் இன் த மார்னிங் 11 மணி, காலையில 11 மணில இருந்து May 23 இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். எல்லா ஆளுங்களும் வந்து இந்த ப்ரோக்ராமில் வித் ஃபேமிலி அட்டென்ட் பண்ணுங்க. அடுத்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஜூன் மாதத்துல நடக்க போற ப்ரோக்ராம். அவர் கிங் மேக்கர் கோபகுமார் சார் இஸ் கமிங் டு சென்னை ஆன் June 6th, 6 சாட்டர்டே. June 6 வந்து கோபகுமார் சார் வர போறாங்க. எல்லாம் வித் நானும் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ல. அந்த ப்ரோக்ராம்ல வந்து நீங்க எல்லா ஆளுங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு படிக்கிறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் த சேம் டே வி வில் பி மேபி, அது வந்து இப்போ கன்ஃபார்ம் இல்லை, மேபி வி வில் செலிப்ரேட் த anniversary of 7G வண்டர். நம்ம 7G தான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போறாங்க. அப்போ 7Gயோட 3rd anniversary, நம்ம 3வது anniversary வந்து நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அந்த இடத்துல. ஸோ தட் இஸ் நாட் கன்ஃபார்ம்ட், அது வந்து இல்லை, பட் டெஃபினெட்லி கோபகுமார் சாரோட ப்ரோக்ராம் கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கும்.
இஃப் டைம் பர்மிட்ஸ், ஏன்னா லாஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் வந்து நிறைய ப்ரோக்ராம்ல வந்து நான் கேரளாவில தான் இருக்கேன். ஐ காட் லாட் மெனி கமிட்மெண்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ண முடியுமா தெரியாது. பட் இஃப் இட் இஸ் பாசிபிள், டெஃபினெட்லி வி வில் கண்டக்ட் ஏ செலிப்ரேஷன் ஆஃப் 7G ஆல்சோ. அதர்வைஸ் கோபகுமார் சார் என்னோட ஒரு மேபி ஒரு ஃபுல் டே செஷன் கூட அன்னைக்கு இருக்கலாம். ஸோ எல்லா ஆளுங்களும் வந்து இந்த ப்ரோக்ராமும் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அனதர் குட் நியூஸ் இஸ், வேற குட் நியூஸ் என்னன்னு கேட்டா, நம்ம வந்து கமிங் சூன் ஒன் நியூ டெப்போ இன் கன்னியாகுமரி. ஆல்மோஸ்ட் வந்து அதோட பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. இனி வந்து அதோட பில்டிங்கோட வேலை தான் இப்போ கொஞ்சம் பெண்டிங்கா இருக்காங்க. ஸோ பை நெக்ஸ்ட் மந்த் மேபி மே ஒரு ஜூன் மந்த்ல வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு குலசேகரத்துல வந்து நமக்கு ஒரு புது டெப்போ கூட நமக்கு ஓப்பன் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. ஸோ வி வில் பி ஹேவிங் அனதர் டெப்போ. ஸோ நிறைய நமக்கு தெரியும், இப்போ தமிழ்நாட்டில் பாருங்க, இப்போ அந்த இடத்துல நமக்கு முன்னாடி வந்து மார்த்தாண்டத்துல ஒரு டெப்போ இருந்தாங்க. பட் அந்த டெப்போல வந்து நமக்கு பெரிய லெவல்ல நமக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியல. பட் திஸ் டைம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியாவில் வந்து நம்ம டெப்போ ஓப்பன் பண்ண போறாங்க. அண்ட் எல்லா பொருளும் நமக்கு அந்த இடத்துல இருந்து கிடைக்கும். பிகாஸ் இட் இஸ் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஃப்ரம் கேரளா அண்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கிற பீனு சார், ஷாருபி பீனு சாரும் வந்து இதுல பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அவருக்கும் வந்து அந்த பார்டர் ஏரியாவில நிறைய ஆளுங்க இருக்கு. ஸோ அவருக்கும் வந்து இந்த டெப்போல இருந்து பிசினஸ் வரணுங்கிற ஆசை இருக்கனால அவரும் வந்து பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ தேர் வில் பி ஹியூஜ் ஸ்டாக், நிறைய ஸ்டாக் இருக்கிற ஒரு டெப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போறாங்க. நமக்கு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அங்கேயே வந்து நமக்கு ஒரு மீட்டிங் ஹால் கூட நம்ம பிளான் பண்றேன். ஸோ டெஃபினெட்லி இப்போ கன்னியாகுமரி ஏரியாவில் ஒரு சின்ன டீம் இருக்கிற ஆளா இருந்தா கூட அந்த மீட்டிங் ஹாலை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். அந்த டீம் மீட்டிங் எல்லாம் வந்து உங்களுக்காக வேற இடத்துல போய் நீங்க காசு கொடுத்து, அப்படின்னா காசு எங்கேயா இருந்தாலும் கொடுக்கணும், ஆனா ஒரு மினிமம் காசு கொடுத்தா ஒரு பெரிய மீட்டிங் ஹாலை வந்து உங்களால யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரெஷ் அப்புக்காக எல்லாமே விஷயங்களும் எவ்ரி திங் வில் பி தேர் இன் தட் டெப்போ. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட நான் உங்களுக்கு காமிக்கிறாங்க. அண்ட் ஃபைனல் திங், நமக்கு தெரியும் ஏப்ரல் மே ஜூன் மாதம் வி காட் டார்கெட்ஸ். இந்த டார்கெட் வந்து அச்சீவ் பண்ற ஆளுக்கு எல்லாம் வந்து ஜூலை மாதத்துல நடக்க போற செலிப்ரேஷன்ல வி வில் பி கெட்டிங் த அவார்ட்ஸ். எல்லா ஆளுங்களுக்கும் அவார்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒன்லி ஃபார் த தமிழ்நாடு டீம், தமிழ்நாடு இருக்கிற டீம்ஸுக்கு மட்டும் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லா புது ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல வர எல்லா பின் லெவல்ஸுக்கு ப்ரப்போஸ் இருக்கு. அப்படின்னு ஒரு 10 பேரையாவது நம்ம டீம்ல ஜாயின் பண்ற ஆளுங்களுக்கு அதே மாதிரி கோல்டன் ப்ரப்போசர் அவார்டு, ப்ரொடக்ட் வைஸ் டாப் பர்ச்சேசர், நியூ வீராங்கனை அவார்டு, நியூ நிர்ஜரா அவார்டு, டாப் பர்ச்சேஸ் வண்டர் வேர்ல்டு குக்கு, வண்டர் வேர்ல்டு எல்லா அவார்ட்ஸும் இதுக்குள்ள இருக்கு. ஓப்பனர் அண்ட் அபோவ் லெவலில் இருக்கிற எல்லா ஆளுங்களுக்கும் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க லீடர்ஸ் கிட்ட பேசுங்க. இதை பற்றி தெரியலன்னா எவ்னியும் டைம் இருக்கு. பிகாஸ் க்ளோசிங்க்கு எனியும் 10 ஹவர்ஸ் கூட 10 ஹவர்ஸ் கூட நம்ம கையில இருக்கு. இந்த 10 ஹவர்ஸ்ல வேணா நீங்க வந்து வீராங்கனை கிளப்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். உங்களால நிர்ஜரா கிளப்ல ஜாயின் பண்ண முடியும். நம்ம உடான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அகைன் ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த உடான்ல வந்து உங்களால நமக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வந்து அவார்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு 10 பேரையாவது நீங்க ஜாயின் பண்ண வச்சாலும் அதுக்கும் அவார்டு இருக்காங்க புது நியூ ஜாயினிஸுக்கு. ஸோ யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க டீம்ல இருக்கிற யாராவது வந்து பிகினர் ஸ்டார்ட்ல இருந்தா இம்மிடியட்லி வந்து ஓப்பனிங் லெவலுக்கு வந்துடுங்க. பிகாஸ் வி காட் ஓன்லி 2 months டைம். இனி வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் டே ஏப்ரல் மாதம். இந்த மாதம் பண்ண முடியலன்னா நீங்க நெக்ஸ்ட் மந்த் மே ஜூன்ல பிளான் பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த மாதத்துல பண்ண முடியும்னா இந்த மாதத்திலே பண்ணுங்க. ஓகே, ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பி a successful entrepreneur, successful associated buyer in RCM business. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு உலகத்துல வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ so much. Over to Kamlesh.